அவசியம். श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः ஸ்ரீமத் பகவத்கீதையில உபனிஷத்தாகிய பகவத்கீதை இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு அப்படின்னு தான் நம்ம எப்போதுமே சொல்றோம். அத்தகைய ஆச்சரியமான உபனிஷத் இந்த பகவத்கீதை. அதுல 15 அத்தியாயங்கள் பூர்த்தி ஆயிருக்கு. அடுத்தது 16வது அத்தியாயம் தொடரணும். ஞான யோகமாக இருக்கிறதுனால முதல்ல பிரகிருதி புருஷன் அந்த 2 தத்துவங்கள், அதை தாண்டி ஈஸ்வரன் ஆகிய 3 தத்துவங்களை சொல்லி அதுல இருந்து பகவான் ஞான யோகத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா முதல் 6 அத்தியாயம் கர்ம யோகமாக, நடுவுல இருக்கிற 6 அத்தியாயம் பக்தி யோகமாக, அடுத்த கடைசி 6 அத்தியாயங்கள் ஞான யோகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஞான யோகத்துல 15வது அத்தியாயத்தோடையே கீதையில சொல்ல வந்த விஷயங்கள் சொல்லி முடிச்சாச்சு. இனி சொல்ல வர விஷயங்கள் எதுவும் இல்லை. இனி குணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். 16, 17 அத்தியாயத்துல இந்த குணங்கள் உடையவர்கள் எந்தெந்த கதி அடையறார்கள் அப்படிங்கிறத காண்பிச்சு மேற்கொண்டு சரணாகதியில கொண்டு போய் முடியறது பகவத்கீதை. 15வது அத்தியாயம் முடிவிலேயே பகவான் நானே புருஷோத்தமன், நான் தன் மார்பு தட்டி சொன்னான் அப்படிங்கிறத பார்த்தோம். தன்னை மார்பு தட்டி சொன்னதாகிய அத்தகைய கிருஷ்ணனை புரிஞ்சின்றவர்கள் உத்தம கதி அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி 15வது அத்தியாயம் முடிஞ்சது இல்லையா? இந்த ஞானம் மட்டுமே சாஸ்வதமானது, ஞானம்ங்கிறது நம்ம சுபாவமானது, அதை தட்டி நாம் தான் எழுப்பணும், எழுப்பி அந்த ஞானத்தை பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிறதாக 15வது அத்தியாயம் முடிய, அடுத்தது 16வது அத்தியாயம் பகவானே இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பாக்கி இருக்கிறதுனால இனி அர்ஜுனன் நடுவுல எதுவும் கேட்காதபடி பகவானே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அர்ஜுன வாச்சன் இங்க வரல, பகவானு வாச்சனே ஆரம்பிக்கிறது. இங்க தெய்வீக குணங்கள் என்ன, அசுர குணங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த 16வது அத்தியாயம் நமக்கு விளக்குறது. ஏன்னா இத்தகைய குணங்கள், எத்தகைய குணங்கள் உடையவன் தெய்வ சம்பத்தோட கூட இருப்பான், எத்தகைய குணங்கள் இருக்கிறவன் அசுர சம்பத்தோட கூட இருப்பான், எப்படி இருந்தா என்ன அடைய முடியும் அப்படிங்கிற அந்த விபாகம் சொல்லணுங்கிறதுனால இந்த 16வது அத்தியாயத்துல நீ தெய்வ குணங்கள் அசுர குணங்களை பத்தி சொல்லி 16, 17 ரெண்டுமே குணங்கள் விஷயமானதுதான். ஏன்னா 15 வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்த பகவான் பூர்த்தி பண்ணினதுனால 15வது அத்தியாயம் வரைக்கும் தான். அதுவும் 15வது அத்தியாயம் ரொம்ப சிரேஷ்டம், புருஷோத்தம யோகம் வேற. அதுலதான் இந்த சம்சாரத்திலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும், எப்படி பகவான் அடையணும்ங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் பகவான் 15வது அத்தியாயத்துல. அடுத்தது 16வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ பகவானு வாச்சா அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞான யோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதஹ தியாகஹ சாந்திஹி அபைஷுனம் தயா பூதேஷ்வ லோலுப்த்வம் மான
மார்தவம் க்ரீரசாபலம் தேஜஹா க்ஷமா த்ரிதிஹ சௌச்சமத்ரோஹः நாதிமானிதாகா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரதா. இது முதல் 3 ஸ்லோகம் 16வது அத்தியாயம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியவே வியாக்கியானம் பார்க்கலாம். இத்தகைய ஞானம் யாருக்கு உண்டாகும் அப்படிங்கிறத பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறான். தெய்வ சம்பத்து உடையவர்களுக்கு தான் உண்டாகும். அசுர சம்பத்து இருக்கிறவர்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது வரவே வராது. நான் பூர்வ அத்தியாயத்துல ஞானத்தை பத்தி பேசியிருக்கான் இல்லையா? அதனால அத்தகைய ஞானம் யாருக்கு உண்டாகும் அப்படிங்கறத தான் இங்க விளக்க வரான். 9வது அத்தியாயத்திலேயே இத கொஞ்சம் கிரமேண சொல்லியிருக்கான் கண்ணன் பகவான். அங்க 9வது அத்தியாயத்திலேயே பகவத் துவேஷத்திற்கெல்லாம் காரணமா இருக்கும் அசுர சம்பத்துங்கிறது. ஆனா பகவத் பக்திக்கு காரணமா இருக்கும் தெய்வ சம்பத்து. இது ரெண்டுமே அங்கேயே 9வது அத்தியாயத்திலேயே ஒரு ஸ்லோகம் வரும். அதுல அசுர சம்பத்தை நம்ம விளக்கணும், அந்த உயர்ந்த சத்குணங்களை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த அத்தியாயத்துல பகவான் விஸ்தாரமாகவே சொல்ல போறான். யோமே பக்தகா சமே பிரியகா யோமே பக்தகா சமே பிரியகான்னு 12வது அத்தியாயத்துல 12ஆம் அத்தியாயத்துல அடிக்கடி சொல்லியிருக்கான். யோமே பக்தகா சமே பிரியகான்னா எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு. எனக்கு பிரியமான பக்தன்னா எப்படி இப்படி இருப்பான் அப்படின்னு அந்த பக்தனுடைய குணங்களை சொல்லிட்டு வந்த பகவான் இப்ப இங்க ஞானம் என்ன அப்படிங்கிறதையும் 13வது அத்தியாயத்துல சொல்லியாச்சு. அது ஞான சாதனமான குணங்கள், ஒரு ஞானியினுடைய குணங்கள். ஏன்னா ஞானத்திற்கு அப்படி டெஃபினிஷன் சொல்லிட முடியாதுங்கிறதுனால ஞானியினுடைய லட்சணங்கள் என்னன்னு காண்பிச்சு ஞானத்தை விளக்கினது போல இப்ப இங்க தெய்வ சம்பத்து அப்படிங்கிறது தான் இந்த தெய்வீக குணங்கள் அப்படின்னு இது சொல்லப்படுறது. இந்த குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் இந்த பூலோகத்திலேயே நடமாடுற தெய்வம் தானே அப்படின்னு வெட்டு குத்துன்னு தன் சுயநலத்துக்காக இருக்கிறவர்கள் பூலோகத்திலேயே நடமாடும் அசுரர்கள். இவர்கள் ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம், அதுல தெய்வ குணம் உடையவன் என்ன அடையறான், அசுர குணம் உடையவன் எங்க தள்ளப்படுறான் அப்படிங்கறத இந்த அத்தியாயம் விளக்குறது. அதுதான் முதல் ஸ்லோகம். அபயம். முதல்ல தெய்வ குணங்கள் ஆரம்பிக்கிறது. தெய்வீக குணங்கள் உடையவர்கள் எப்படி எப்படி இருப்பார்கள், ஒரு தெய்வி எப்படி இருப்பான் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அபயம் சத்வசம் சுத்திஹி. அபயம், பயமே இல்லாம இருப்பான். ஹனுமான போல ராவணனுடைய சபையிலேயே போய் அங்க ராமாயணம் சொல்லணும்னா அது ஆஞ்சநேயருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். ஏன்னா ராவணன் அந்த ராமாயணத்தை கேட்டு என்ன சம்பாவனையா பண்ண போறான், அவன் உடனே வால்ல நெருப்பு வைன்னு தான் சொல்ல போறான். அப்படி இருக்கிற இடத்துல போய் அத்தகைய ராமாயணம் சொல்லணமாகில் எவ்வளவு பயம் இல்லாம அவ்வளவு தைரியம் இருந்திருக்கும். அது போலதான் ஒரு தெய்வ சம்பத்துடையவன் அபயம், பயமே இல்லாம இருப்பான். சத்வசம் சுத்திஹி. நல்ல சுத்தமான சம்ஸ்காரம் உடையவனாக இருப்பான், அசுத்தமா இருக்க மாட்டான். சுத்தம்ங்கிறது சரீர சுத்தம் மட்டும் இல்ல, மன சுத்தமும் தான். இங்க முன்னாடி பூர்வ அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்கோம். சரீர சுத்தம் ஆனதுனால இந்த சரீரத்தை கொண்டு போய் ஒரு ஜலத்துல நினைச்சிட்டதுனால நம்ம சுத்தம் ஆயிட்டோம்னு அர்த்தம் இல்ல. சுத்தம்ங்கிறது நம்ம மன சுத்தம். அப்படி பார்த்தா மத்ஸ்யம், மீன் எப்போதுமே ஸ்நானத்துல தானே இருக்கு, எப்போதுமே ஜலத்துலதான். ஜலஜந்துக்களாக இருக்கக்கூடிய மத்ஸ்யம் முதலை போன்றவர்கள்லாம் எப்போதுமே ஸ்நானத்துல தானே அவெல்லாம் இருக்கா. ஆனா அதுக்காக அதெல்லாம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தமா? சுத்தம்ங்கிறது நம்ம மனசுத்தம் அப்படின்னு இங்க அர்த்தம். ஏன்னா மனசுல நம்ம நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அவன் இருக்கான் பாரு பக்கத்தாத்துல, அவன் சரியான மோசம்னு அப்படின்னு சொன்னா அவனுடைய சங்கத்தினால நமக்கு தோஷம் வந்துடுறது. அதனாலயே நம்ம அசுத்தம் ஆயிடுறோம். அப்படிங்கிறதுனால யார பத்தி எந்த துவேஷமும் சொல்லிக்காம பாராட்டிக்காம அபயம் சத்வசம் சுத்திஹி. சரீர சுத்தமும் இருக்கணும். அதுக்காக தான் கீதையில சொல்லிட்டு நான் இனிமே பாஷண்டியாவே இருக்கேன், இனிமே நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிக்கிறேன் போறோம்னு அப்படி சொல்ல வரல. இங்க சரீர சுத்தமும் இருக்கணும், அதை விட ரொம்ப ஒரு விஷயம் படி மேலாக மனோசுத்தம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வந்த விஷயம். அபயம் சத்வசம் சுத்திஹி. ஞான யோக வியவஸ்திதிஹி. ஞான யோக வியவஸ்திதிஹி. சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற அந்த ஞானம் அதை அனுசந்தானத்துல கொண்டு வரணும். ஏதோ ஒரு சும்மா ஒரு மற்றவர்கள்கிட்ட ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது அனுசந்தானத்துல இருக்கணும், அதை நம்ம கடைபிடிக்கணும். சரீரம் சரீரம் தான், ஆத்மா ஆத்மா தான் அப்படின்னு அந்த ஆத்ம ஞானத்தோட இருக்கணும். அதுதான் ஒரு உத்தம தெய்வீக குணம் உடையவனுடைய லட்சணம். ஞான யோக வியவஸ்திதிஹி. தானம் தமஸ்ச யக்ஞஸ்ச. தானம்
தனக்கு என்ன இருந்தாலும் அதை பிறருக்கு கொடுத்து தான் சந்தோஷப்படணும். அதுலயே தான் புறத்தியார் சந்தோஷப்படுறத பார்த்தியே தானும் சந்தோஷப்படுவான். அதனால தானம். தமம். தமம் அப்படிங்கிறது புலன் அடக்கம், இந்திரிய அடக்கம், மன அடக்கம். இது மூணுமே வருது. புலன்கள் அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும், மன அடக்கமும் இருக்கணும். இதுதான் தமம் அப்படின்னு சொல்லப்படுறது, அடக்கம். தானம், தமஸ்ச, யக்ஞஸ்ச. ஸ்ரார்த்தார்த்தி கர்மாக்களே ஒரு யாகம் தான். நம்மளுடைய ஸ்ராத்தம் முதலிய இந்த பித்ரு காரியம், பிறகு நாம் சாமான்யமா அனுஷ்டிக்கக்கூடிய தர்மங்களை அனுஷ்டிச்சாலே அதுவே ஒரு யஜ்ஞம் தான். அதனால தானம், தபஸ்ச, யஜ்ஞஸ்ச, ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம், உத்தம கிரந்தங்களை படிக்கிறது, பட்டனம் செய்வது. எதையோ படிச்சுண்டு இந்த லைப்ரரிக்கு போனேன், இந்த நாவல் எடுத்துன்னு வந்தேன், இந்த நாவல்கள் எடுத்துன்னு வந்து இதை படிச்சேன், இந்த கதா புஸ்தகத்தை படிச்சேன், இதெல்லாம் படிச்சேன் அப்படின்னு படிக்காம உத்தம கிரந்தங்கள் நமக்கு இல்லையா? பாகவதம் இல்லையா? இல்ல ராமாயணம் இல்லையா? பகவத்கீதை இல்லையா? மகாபாரதம் இல்லையா? அது போல நம்ம சாஸ்திர விருத்தம் இல்லாததாகிய உத்தம கிரந்தங்களை எடுத்துண்டு அதை எடுத்து பட்டனம் செய்வது. ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். அதுல சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதான். இந்த கிரந்தங்களை படிக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய ரிஷிகள் அவர்கள்லாம் எழுதி வச்சிருக்கக்கூடிய கிரந்தங்கள், அதுவும் வியாச வாக்கியேன அப்படின்னு சொல்லக்கூடியதான இத்தகைய புராண இதிகாசங்கள்லாம் நம்மளுடைய ரிஷிகள் எழுதி வச்ச கிரந்தங்கள் இல்லையா? இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம படிக்கணும், டைம் வேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லாம, அத்தகைய சோம்பேறித்தனம் எல்லாம் இல்லாம இதுவே நம் தபசுன்னு நினைச்சுண்டு அதை பட்டனம் செய்தாலே அதுவே நமக்கு தபசாக ஆயிடும். சித்த சுத்திக்கு அதுவே மோட்ச சாதனமாகவும் ஆயிடும். இத்தகைய கிரந்தங்கள்லாம் படிக்க படிக்க நமக்கே சித்த சுத்தி உண்டாகி அதுவே மோட்ச சாதனமாக ஆகி அதுவே ஒரு தபசாக ஆகி ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். ஆர்ஜவம் எளிமை. எளிமையா இருக்கணும். தெய்வீக குணங்கள் உடையவர்கள் எளிமையாக இருப்பார்கள். ரொம்ப சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த எளிமை, அந்த எளிமையோட கூட இருப்பார்கள். ரொம்ப அப்படியே தடாடோபம்லாம் இல்லாம, எல்லாத்துக்கும் எனக்கு இப்படி இருந்தாதான் இருப்பேன், அப்படி இருந்தாதான் இருப்பேன்லாம் இல்லாம இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்பட்டு எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் தெய்வ சம்பத்துடையவர்கள். இது முதல் ஸ்லோகம். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம். அஹிம்சா சத்யம் அக்ரோதஹ தியாகஹ சாந்திஹி அபைஷுனௌ. அஹிம்சா. அஹிம்சானா போய் நன்னா அடிச்சு உதைக்கிறது மட்டுமே இல்ல, வாக்குனால கூட பிறரை ஹிம்சிக்காம இருக்கிறது. அதுதான் அஹிம்சா. சத்யஹ, சத்தியம், சத்தியத்தையே பேசுவது. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி சத்தியத்தை உபயோகிக்கணுமோ அவர்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல அசத்தியத்தை உபயோகிக்கணுங்கிறதும் அவர்களுக்கு தெரியும். நன்னா ஒருத்தன் மாடை துரத்திண்டு வரான், ஒரு பசுமாட்டை துரத்திண்டு வர, ஏன்னா அவனுடைய கிரகத்துல அது மேய்ஞ்சிட்டு போயிடுத்து போல இருக்கு. பசுமாட்டை நன்னா துரத்திண்டு வரவன் இன்னைக்கு கோஹத்தி பண்ணிடுவான் போல இருக்கு. கையில வாளோட வரான் துரத்திண்டு. அப்ப அது என்ன பண்ணிட்டு ஒரு கூரைக்குள்ள போய் பூந்துட்டு, அந்த கூரைக்கு வாசல்ல ஒருவன் உட்காந்துருக்கான். அவனை பார்த்து ஏன்பா இங்க ஒரு பசு வந்துதா, ஒரு மாடு வந்துதா அப்படின்னு கேட்டா கையில அருவாளோட நிக்கிறான். அப்படி இருக்கணும். ஆமா ஆமா வந்தது, இதோ உள்ள இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுப்பணும் எவனாவது. அப்படி காமிச்சு கொடுத்தா அது சத்தியம் தானே? சத்தியம் தானே? அவன் கேட்டது கேள்விக்கு பதில். அவன் என்ன கேட்கிறான்? மாடு வந்துதான் கேட்கிறான். சத்தியத்தை தானே சொல்லணும். ஆமா வந்தது, இதை உள்ள இருக்குன்னு காட்டுறது ஒரு சத்தியம் இல்லை. இந்த இடத்துல அசத்தியமே சத்தியமாக ஆகும். ஏன்னா இல்லையே, மாடு இங்க வரலையேப்பா, அந்த பக்கமா போயிருக்கும் போல இருக்கு, போய் பாரு அப்படின்னு அதை காப்பாத்துறது தான் உச்சிதமாக இருக்கிறதுனால எந்த இடத்துல அசத்தியம் எடுக்கணும், எந்த இடத்துல சத்தியத்தை பேசணும், சத்தியத்துல அசத்தியம், அசத்தியத்துல சத்தியம், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், தெய்வ சம்பத்து உடையவர்களுக்கு. அதனால அவர்கள் சத்தியத்தை கையில எடுப்பார்கள் எப்போதுமே. அஹிம்சா சத்தியம் அக்ரோதஹா. அக்ரோதஹா கோபம் இல்லாம, எல்லாத்துக்கும் சொல்லு பொள்ளுன்னு துரியோதனனை போல விழாம, கோபமே இல்லாம பொறுமையோட கூட எல்லாத்துலயும் செயல்படுவார்கள். தியாகஹா. தியாக புத்தி அப்படிங்கிறது வேணும். தியாகம் அப்படிங்கிறது ஒரு கிஞ்சித் தியாகம் கூட பண்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. அன்றாட வாழ்வுல பார்த்தா கூட தனக்கு ஒண்ணு வேணும்னா அது நம்மளுடைய குடும்பத்தினரே அதை வேணும்னு கேட்டா கூட இல்ல, நான் தான் இதை முதல்ல எடுத்துட்டேன், அதனால இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அட்டம் பண்ற ஒரு புத்திங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தானே இருக்கு. லோகத்துல பார்த்துன்னு தானே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் இது. ஆனா அப்படி எதுவும் இல்லாம தியாக புத்தி உடையவர்களாக இருப்பா. சரி உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோப்பா, எனக்கு என்ன மிச்சம் இருக்கோ நான் எடுத்துக்கிறேன் போயேன் அப்படின்னு இருப்பார்கள் தெய்வீக குணம் உடையவர்கள். தியாகஹா சாந்தி. சாந்தி அப்படிங்கிறது க்ஷமா வேறு, சாந்தி வேறு.
க்ஷமாங்கிறது பொறுமை, அதாவது கோபம் இல்லாம இருக்கிறது க்ஷமா அப்படின்னு சொல்றோம், பொறுமை. சாந்தி அப்படிங்கிறது யதார்த்தமான ஆத்ம குணமாக ஆறுது. அதாவது பரதன் சொன்னான் இல்லையா ராமாயணத்துல, எனக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லை சாந்தி இல்லைன்னு ஓடி வந்து சித்திரகூடத்துல ராமபிரான அந்த தண்டகாரண்யத்துல ராமபிரான பாக்குற வரைக்கும் எனக்கு சாந்தி இல்லைன்னு ஓடி வந்து ராமபிரானுடைய திருவடியில விழுந்த உடனே அங்க எங்கிருந்தோ சாந்தி வந்து உட்கார்ந்துருத்தாமே அவன் ஹிருதயத்துல. அதுதான் சாந்தி, அது ஒரு உன்னதமான நிலை, அதை அனுபவிக்கதான் முடியும். அது சாந்தி அப்படிங்கிறது எப்போதும் ஒரு பிரசன்னத்தை, முகத்துல ஒரு பிரசன்னத்தை இருக்கும் இந்த தெய்வீக குணம் உடையவர்கள்ட்ட. எப்போதும் மனசுல சாந்தி இருக்கிறதுனால முகத்துல அந்த யதார்த்தமா தெரியும் அந்த சாந்தி இருக்கிறது போல. சில பேர்களுக்கு என்ன தோணும், அவர்கள்ட்ட போய் பேசினாலே நமக்கு சாந்தி உண்டாகிறதுன்னு தோணும். அதுதான் தெய்வீக குணம் உடையவர்கள்னு அர்த்தம். சாந்தி அபைஷுனம். பைஷுனம் அப்படிங்கிறது எல்லாரையும் மற்றவர்களுடைய குறை என்னங்கிறத கவனிச்சு அதை சொல்லி காட்டுறது. யார்கிட்ட என்ன குறை இருக்குன்னு வேணும்னு நோட் பண்ணுவான், நோட் பண்ணி வச்சுட்டு அதை எழுதி வச்சுட்டோ மனசுல வச்சுட்டோ உன்கிட்ட இந்த குறை இருக்கு இந்த குறை இருக்கு இந்த குறை இருக்குன்னு அப்பப்ப சொல்லி காமிச்சுட்டே இருப்பா. அதுதான் பைஷுனம். அந்த குணம் இல்லாம இருக்கிறது அபைஷுனம். ஏன்னா மற்றவர்களுடைய குறைகளை நோட் பண்ணி வச்சுன்னு அதை சொல்லாம இருக்கிறதே அபைஷுனம். அந்த மாதிரி ஒரு சாதுக்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். சாந்தி அபைஷுனம் தயா பூதேஸ்வலோலுத்வம். தயா கிருபையோட கூட எல்லாரிடத்துலயும் ஒரு காருண்யம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கும். யாரை பார்த்தாலும், ஒரு நாயை பார்த்தா கூட அந்த நாயை பார்த்தா கூட ஒரு கிருபையோட பார்ப்பார்கள். தோ இங்க வா 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 அப்படின்னு அது கூட ஏதாவது ஒரு ரொட்டி போடுவார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தயா பூதேஸ்வ. இந்த பூதங்கள் சர்வ பூதங்கள்ல எதை பார்த்தாலும் ஒரு தய ஒரு கிருபை உண்டாகும். தயா பூதேஸ்வலோலுப்துவம். அலோலுப்துவம். அலோலுப்துவம்னா லோபித்தனம். லோபித்தனம் இருக்கக்கூடாது. எனக்கு இல்லை எவ்வளவு வந்தாலும் போறல இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த லோபித்தனம் இல்லாம மார்தவம். மார்தவம்னா கண்ணியம். ஒரு கண்ணியம் வேண்டாமா? எல்லாருமே சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு கண்ணியத்தோட பழக வேண்டாமா அப்படின்னு. ஒரு கண்ணியமா பழகணும். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா கூட அது குழந்தை தானே அப்படின்னு அவமரியாதை பண்ணாம அது கிட்டக்க கூட ஒரு கண்ணியமா பழகுவார்கள். மார்தவம். ஹ்ரீஹி. ஹ்ரீஹி அப்படிங்கிறது லெஜ்ஜை. லெஜ்ஜை அதாவது பிறர் நம்மளை புகழ்ந்துட்டானா என்ன புகழ்ந்தியா, இவ ரொம்ப பிரமாதம் சார், இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு பிறர் நம்மளை புகழ்ந்தார்கள்னா உடனே கால் மேல கால் போட்டு உட்காந்து சொல்லு இன்னும் நன்னா சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். வெட்கப்படுவார்கள். இல்லப்பா என்னப்பா என்னென்னமோ சொல்ற அப்படிலாம் நான் கிடையாதுப்பா, ஏதோ இவன் தெரியாம சொல்றான் அப்படிலாம் இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு வெட்கப்படுவார்கள், ஒதுங்குவார்கள். தெய்வீக குணங்கள் உடையவர்கள். அதுதான் ஹ்ரீஹி. இந்த லஜ்ஜைங்கிறது வரும் அவர்களுக்கு சுபாவமாவே. ஹ்ரீர சாப்பலம். அச்சாப்பலம். அச்சாப்பலம்னா சபல புத்தி இல்லாம மிருது சுவாவம் உடையவர்களா இருப்பா. பிறர் நம்மளை கண்டு பயப்படும்படியான வேஷ தாரணைகள்லாம் போட்டக்கூடாது. வேஷபூஷணங்கள்லாம் பிறர் நம்மளை பார்த்தாலேயே பயமா இருக்கும். சில பேர் எப்படியோ முடியெல்லாம் வளர்த்துண்டு எப்படி இல்லாமோ பூஷணங்கள்லாம் பூட்டிண்டு சில பேர்கள் இருப்பா இல்லையா, அது அப்படியே பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் கிட்ட பாக்குறதுக்கே. அந்த மாதிரிலாம் இல்லாம யாரும் சுலபமா பழகக்கூடியதாகி மிருது சுவாவம் உடையவர்களாக இருப்பார்கள். ஹ்ரீர சாப்பலங்கும். சபல புத்தி இல்லாம ஸ்திர புத்தியோட கூட இருப்பார்கள். தேஜஹா க்ஷபா த்ரிதிஹி சௌச்சம் அத்ரோஹா நாதிமானிதா. தேஜஹா இந்த குணங்கள்லாம் இருந்தா தன்னால அவர்கள் முகத்துல ஒரு தேஜஸ்ங்கிறது வந்துடும். தேஜஸ்ங்கிறது நம்ம அழகு பண்ணின்றதுனால தேஜஸ்ங்கிறது வராது. நம்ம என்னதான் சாயம் பூசினாலும் நம்ம மனசுல இருக்கிற குணம் வெளியில தெரியும். என்னதான் நன்னா முகஜாடைய மாத்திண்டு நன்னா அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்னாலுமே அவன் மனசுல அவன் எப்படி இருக்கானோ அதுதான் வெளியில பிரதிபலிக்கும். அப்படிங்கிறதுனால மனசு எந்த அலங்காரமும் இல்லைன்னா கூட மனசு சுத்தமாக இருக்கிறவர்களுக்கு தேஜஸ் அப்படியே முகத்துல பளபளன்னு தெரியும் அவர்களுக்கு. தேஜஹா க்ஷமா. க்ஷமா பொறுமையோட கூட இருப்பார்கள். திருதிஹி தைரியம். உண்மையை பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்னு தைரியமா இருப்பார்கள். யாரோ ஒருத்தர் வந்துட்டானா இவாளுக்கு ஏத்தா மாதிரி பேசுறது இல்ல அவளுக்கு ஏத்தா மாதிரி பேசுறது. ஆமாப்பா எனக்கும் அதுதான் பிடிக்கும், நீ சொல்ற பத்தியே நானும் இப்படிதான். அப்புறம் மத்தவன் வந்தானா நான் இப்படிதான், ஏதோ சும்மா அவன் முகதாட்சியத்துக்காக சொன்னேன், நான் ஒன்ன மாதிரிதான் அப்படின்பா. ஆனா அவர்கள் எப்படி இருப்பான்னு அவர்களுக்கே கடைசியில தெரியாது. தான் உண்மையான குணம் தனக்கே மறந்துடும். அந்த மாதிரி இல்லாம திருதிஹி தைரியமாக யார் வந்தாலும் போனாலும் தனக்குன்னு ஒரு கொள்கை வேணாமா, தன்னுடைய ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்னுடைய ஐடியாலஜி இப்படிதான், எங்க போனாலும் தீர்க்கமா ஊர்த்த பொன்றம் எட்டுக்கிறது தான் என்னுடைய கொள்கை.
இந்த பகவத் பக்தியோட இருக்கிறது தான் என்னுடைய கொள்கை, வாயில கிருஷ்ணநாமம் வரதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது ஹேளனம் பண்ண போறாளே, ஏதாவது நினைச்சுக்க போறாளே அப்படின்னு வாயில கிருஷ்ணன் வந்தா கூட சாரி அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டா. தைரியமா ஆமா எனக்கு கிருஷ்ணன் தான் ஆசிரியம் அப்படின்னு திட விசுவாசத்தோட கூட தைரியமாக இருப்பார்கள். திரௌபதி போல அசத் சபையில போய் கோவிந்தா அப்படின்னு கத்தினா இல்லையா, அத்தகைய தைரியம் இருக்கும் அவர்களுக்கு. தேஜஹா க்ஷபா திருதிஹி, பகவன் நாம சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நிறைய பேர்கள் லட்சப்படுவார்கள், மத்தவா என்ன நினைச்சுப்பாளோ. கோவிலுக்கு போய் கூட பகவன் நாமா சொல்றதுக்கு வெக்கப்படுறார்கள். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுன்னு எத்தனையோ பேர்கள் இப்படி மற்றவர்களை பார்த்து இப்படி சிரிப்பார்கள், சொல்லலாமா வேணாமான்னு பார்ப்பார்கள், லட்சப்படுவார்கள். லட்சப்படணும்னு சொன்னது பிறர் நம்மள புகழர்ச்சே வரக்கூடிய லஜ்ஜை தான் சுபாவமான லஜ்ஜை. பகவன் நாமா சொல்றதுக்கு என்னைக்கும் லஜ்ஜை வரக்கூடாது. அத்தகையவர்கள் தைரியமா இருப்பார்கள், தெய்வ சம்பத்துடையவர்கள். எங்க போனாலும் பகவன் நாமத்தை இறைஞ்சு சொல்லுவார்கள். தேஜஹா க்ஷமா திருதிஹி, அத்தகைய தைரியத்தோட கூட இருப்பார்கள். சௌச்சம், சௌச்சம்னா சுத்தமாக, மறுபடியும் சுத்தம் தான் இங்க. சுத்தம்ங்கிறது இங்க எது சொல்லப்படுறதுன்னா, சௌச்சம் அப்படின்னு சொன்னதுனால வஸ்திரம், நம்முடைய வீடு, சரீரம், மனசு எல்லாம் தான். நம்ம அணிஞ்சிக்க கூடிய வஸ்திரம் சுத்தமா இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய சூழல் சுத்தமாக இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய கிரகம் சுத்தமா இருக்கணும். ஏன்னா கிரகம் எவ்வளவுக்குள்ள குப்பையா இருக்கோ அவ்வளவுக்குள்ள நம்ம மனசு குப்பையா தான் இருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசு அப்படி இருக்கிறதுனாலதான் கிரகத்தையும் அப்படி வச்சுக்கிறோம். அதனால சௌச்சம்னு சொன்னதுனால இது லௌகீகமான சுத்தங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படிதான் இருப்பார்கள் தெய்வ குணம் உடையவர்கள். எல்லாம் தானும் சுத்தமா இருப்பார்கள், தான் இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சுப்பார்கள். சௌச்சம் அத்ரோஹா, துரோகமே நினைக்க மாட்டார்கள், யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டார்கள். அத்ரோஹா நாதி மானிதாக, நாதி மானிதா, தன்னை தானே பெரியவனா நினைச்சுக்க மாட்டா. நாதி மானிதா, நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும், நான் தான் இங்க பெரியவன். சில பேர்களுக்கு வயசால வரக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம், ஏன்னா எனக்கு இவ்வளவு வயசாருது, நான் தான் பெரியவன், நான் சொல்றதை கேட்டு எல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் இல்லாம, ஒரு சின்ன குழந்தை ஏதாவது நல்ல விஷயம் சொன்னா கூட எவ்வளவு பெரிய விஷயத்த இந்த சின்ன வயசுல சொல்லிட்டியே, இவ்வளவு பக்குவம் அடைஞ்சிட்டியே அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கூட பெருமைப்படுத்துவார்கள். நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம், பவந்தி சம்பதம் தெய்வீம், இத்தகைய குணங்கள் உடையவர்கள், தெய்வ சம்பத்து உடையவர்கள் அப்படின்னு தெய்வ குணங்கள். இதெல்லாம் முதல் 3 ஸ்லோகத்துல சொல்லின்னு வந்த பகவான். அடுத்தது 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல அசுர குணங்கள் எப்படி தெய்வ குணங்களாவது 3 ஸ்லோகத்துல இப்ப சொன்னா. இப்ப அசுர குணம் ஒரே ஸ்லோகத்துலதான் இங்க சொல்றான். முதல்ல ஆரம்பிக்கிறச்சே 4வது ஸ்லோகத்துல சொல்றான். தம்போ தர்போ அபிமானஸ்ச க்ரோதஹா பாருஷ்யமேவச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம், பார்த்த சம்பதமாசுரீம். பார்த்தா அசுர குணம் எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டு ஆரம்பிக்கிறான் கண்ணன். பார்த்த சம்பதமாசுரீம், அசுர சம்பத்து எப்படி இருக்கும் தெரியுமா? தம்பம் அடிச்சுப்பாளாம், எல்லாம் தம்பம் அடிச்சுக்கிற தற்பெருமை, எல்லாம் எனக்கு தான், நான் தான் சார். யாரோ ஒருத்தர் அங்க கோவில் திருப்பணி பண்ணிருக்காள, அதை நான் தான் முன்னாடி இருந்து நடத்தி வச்சேன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறதே ஒரு அசுர குணம் தான். இங்க ஒரு அன்னதானம் நடக்கிறது, அதை நான் தான் பண்ணேன் என்ன, நான் தான் முதல்ல டொனேஷன் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு டம்பம் அடிச்சுக்கிறது. தம்போ தர்பக அகந்த, எல்லாரும் தன்னை மதிக்கணும், என்ன எங்க போனாலும் முதல்ல வாங்கோன்னு நம்மள கூப்பிடணும், நம்மள மதிக்கணும். ஒரு போட்டோ எடுத்தா கூட முதல்ல நீ நில்லுன்னு கூப்பிடணும். அதுதான் தர்பக, தன்னை மதிக்கணும்னு நினைப்பார்கள். இதுதான் அசுர குணம். கிருஷ்ணன் சொல்றான், நம்ம அதை கேட்கணும், இதெல்லாம் அசுர குணம் தானா. தம்போ தர்பக அபிமானஸ்ச, அபிமானம், வீண் அபிமானம், எல்லாம் எனக்கே வேணுங்கிற வீண் அபிமானம். யார் மேல அபிமானம் வைக்கணும் வைக்க கூடாது இந்த டிஃபரன்சியேஷன் தெரிய வேண்டாமா? தேவையில்லாதவா கிட்ட எல்லாம் ஒரு அபிமானம். யாரோ ஒரு பஸ்ல போறச்சு யாரோ 2 பேர் எதையோ பேசிட்டான்னா வேணும்னு அங்க போய் மூக்க நுழைக்கிறது. அதுவா? நான் சொல்றேன் கேளு, இப்படி கேளு, சரியா நடக்கும். வீண் அபிமானம். அவ மேல நமக்கு என்ன அபிமானம்? வீணா அங்க போய் மூக்க நுழைக்கிறது. தம்போ தர்போ அபிமானஸ்ச க்ரோதஹா, எப்பவும் கடுக்கடுன்னு இருப்பான், கோபமா இருப்பான். பார்த்தாலே முகம் சில பேருக்கு பார்த்தா சிரிச்ச முகம்பா, சில பேரை பார்த்தா கோப முகம், பார்த்தாலே சொல்லு பொள்ளுன்னு விழுவான். குரோதஹா பாருஷ்யமேவச்ச, கொடூரமா நடந்துப்பா. பாருஷ்யமேவச்ச, பாருஷ்யம்னா கொடூரம், வெட்டு குத்து கொலை திருடு
கற்பழி அப்படின்னு ஒரு கொடூரமா நடந்துக்க கூடியவர்கள். பாருஷ்யமேவச்சக அஜ்ஞானம், ஞானம்ங்கிறது என்னைக்குமே அவர்களுக்கு புலப்படாது. அஜ்ஞானம் தான் எல்லாத்துலயும் அஜ்ஞானம். அதனால அஜ்ஞானமே வடிவமா இருப்பார்கள். அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய அபிஜாதஸ்ய, இதெல்லாமே அசுர குணங்கள். இந்த ஒரே ஸ்லோகத்துல சொன்னதுனால பார்த்த சம்பத மாசுரீம், அசுரர் குணங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு கவலை வந்து கொடுத்தான். என்ன கவலை? இப்ப நான் தெய்வ குணத்தோட இருக்கேனா அசுர குணத்தோட இருக்கேனா அப்படிங்கிற ஒரு கவலை. அதனால இங்க அர்ஜுன வாட்சன்னு வரல, பாஷ்யம் இருக்கீங்க. என்னன்னா அர்ஜுனனுடைய பாவனை, அர்ஜுனனுடைய பாவனை, அர்ஜுனன் மனசுல அப்படின்னு யோசிக்கிறானா, இப்ப நான் தெய்வ குணத்துல இருக்கேனா அசுர குணத்துல இருக்கேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்த பகவான் அர்ஜுன வாச்சன் வரத்துக்குள்ளாலேயே உடனே அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கு பதில் சொல்றான். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரீ மதாக மாசுச்சஹ சம்பதம் தெய்வீ அபிஜாதோசி பாண்டவாக. பாண்டவா, ஏ பாண்டு மகனே, என்ன யோசிக்கிற அப்படின்னு அவன் முதுக இப்படின்னா ஒரு சிநேகிதன் இருக்கணும். தன்னுடைய சிநேகிதன் இல்லையா, தன்னுடைய சகா அர்ஜுனன். அதனால அவன் முதுக ஒரு தட்டு தட்டுறானா, ஒரு தட்டு தட்டி என்ன சொல்றான், ஏ பாண்டு மகனே, என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ என்ன குணம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, அர்ஜுனா கவலைப்படாத, நீ தெய்வ குணம் உடையவன் தான். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரீ மதாக. அப்படி என்ன ஒரு சிநேகிதன் ஆச்சே அப்படிங்கிறதுக்காக இல்ல, அர்ஜுனன் உண்மையிலேயே அத்தகைய தார்மிகன். இல்ல சிநேகிதன் பொதுவா தன் சிநேகிதனை புகழ்ந்துப்பான், அது வேற. ஆனா இங்க பகவான் எந்த ரீதியில சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் நிஜமாவே அர்ஜுனன் பரம தார்மிகனானவன், நிஷ்டை உடையவன். அதனாலேயே சொல்றான் தெய்வீ சம்பத் விமோக்ஷாய. அர்ஜுனனுடைய குணங்கள்லாம் நம்ம பாரதத்துல நிறைய பார்த்திருக்கோம். எந்தெந்த இடத்துல எவ்வளவு பரம தார்மிகனா நடந்துட்டான் அப்படிங்கறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்படி பல சமயங்கள்ல போகத்துக்கு உண்டான விஷயங்கள் எதிரில இருந்தும் அத்தகைய கிருஷ்ண பக்தனான அர்ஜுனன் அது எல்லாத்தையும் விளக்கியிருக்கான், காமக்ரோதங்களை விளக்கியிருக்கான். ஏன்னா அத்தகைய காமத்தை ஜெயிக்க முடியாத சத்ருவான காமத்தை ஊர்வசி எதிரில வந்தே விளக்கினான். குரோதத்தை அந்த சமயத்துல சூதாட்ட அரங்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை குரோதத்தையும் நம்முடைய அண்ணா தர்மபுத்திரர் தர்மத்துக்காக அடக்கி வச்சிருந்தான். அப்படி பரம தார்மிகனான அர்ஜுனன் அப்படிங்கிறதுனாலயே தெய்வீ சம்பத் விமோக்ஷாய. அசுர சம்பத்துன்னு நீ நினைக்காத, அதை பத்தி எல்லாம் யோசிக்காத அர்ஜுனா. உனக்கு தெய்வ சம்பத்து தான் இருக்கு. அத்தகைய தெய்வ சம்பத்து மோட்ச சாதனமாக இருக்கு. அசுர சம்பத்துங்கிறது பந்த சாதனமாக இருக்கு. லோகத்திலேயே மறுபடி நம்மளை கொண்டு வந்து வீழ்த்துறது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மாசுச்சஹ சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவா. இந்த தெய்வ சம்பத்து உடையவர்கள் மேல மேல உயர்ந்து போவார்கள். அசுர சம்பத்து உடையவர்கள் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் இந்த லோகத்துக்கே திரும்ப வந்து உழலும்படியாக அவர்களுடைய குணங்கள் அவர்களை போய் தள்ளிடும். அடுத்தது 6வது ஸ்லோகம். எப்படி கிரமேண தான் சொல்லிட்டான் பகவான். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது இல்லையா, ஒரு பயம் வந்துடுது இல்லையா, நம்ம எந்த குணத்தோட இருக்கோம்னு. அதனால அசுர குணத்தை விஸ்தாரமா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தெய்வ குணம்ங்கிறது பார்த்தாலே தெரியறதே, நல்லவனா இருக்கணும், அதுதான் தெய்வீக குணம், அவ்வளவுதானே. ஆனால் அசுர குணம்ங்கிறது எதெல்லாம் அசுர குணம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலயே இப்ப இங்க பூர்ணமா இனி இந்த அத்தியாயம் பூரா அசுர குணங்கள் தான். அசுர குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அது 6வது ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிக்கிறது. द्वौ भूत सर्गौ लोकेस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरश प्रोक्ता गा आसुरं पार्थ मे शृणु गो. द्वौ भूत सर्गौ, இது லோகம் உண்டான நாளா, லோகம் ஆரம்பிச்ச நாளா இந்த 2 குணங்கள் எப்போதும் சாஸ்வதமா இருக்கு. துவௌபூத சர்கௌ லோகேஸ்மின், என்னன்னா தெய்வ ஆசுர ஏவச்ச, தெய்வ குணம் ஆசுர குணம் அப்படிங்கிற இந்த 2 குணங்களை வச்சிருந்தா லோகமே நடக்கிறது.
நல்லவனா கெட்டவனா, தெய்வமா ஆசுரமா அப்படிங்கறத வச்சுதானே லோகமே நடக்கிறது. அதனால துவௌ பூத சர்கௌ லோகேஸ்மின், லோகம் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு குணம் இருக்கும். இந்த ரெண்டு குணத்தாலதான் லோகமே பேதப்பட்டு காட்டுறது. ஏன்னா இவன் நல்லவன்னு சொல்லணும்னா ஒரு கெட்டவனை காண்பிச்சுதானே இவன் நல்லவன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால துவௌ பூத சர்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச. அதனால பகவான் இப்ப என்ன சொல்றான், தெய்வோ விஸ்தரஷ புரோக்தா, தெய்வ குணங்கள் விஸ்தாரமாவே உனக்கு சொல்லிட்டேன், தெய்வ குணங்கள் எப்படி எப்படி இருப்பான்னு சொல்லிட்டேன். அதனால இனி ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு, ஆசுரம் சொல்றேன், பார்த்தா ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. ஏன்னா அப்பதான் இந்த குணங்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். அதனாலதான் ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு, ஸ்ருணுன்னா கேட்டுக்கோ, கேட்டுக்கோ சொல்றேன், ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அசுர குணங்கள் என்னென்னு சொல்றேன் கேளு. 7வது ஸ்லோகம். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஜனான விதுராசுராக ந சௌச்சம் நாபி சாச்சாரோ கோ கோ ந சத்யம் தேஷு வித்யதே யே. பிரவருத்தி நிவృத்தி இதெல்லாம் தெரியாதவர்கள் அசுரர்கள். பிரவருத்தினால இந்த தர்மத்தை செய்யறது, நிவൃத்தினா அதர்மம் இருக்குன்னா அதுல ஆத்ம விசாரம் பண்றது, இதெல்லாம் எதுவுமே தெரியாதவர்கள். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச சத்தியம் அப்படிங்கிறது ஒரு சொல்லுக்காக கூட அவர்கள்ட்ட இருக்காது. அசத்தியமே வடிவமா இருப்பா. ந சத்தியம் தேஷு வித்யதே, அசுத்தமா இருப்பா. எதெல்லாம் நன்மைகள்னு தெய்வீக குணமுடையவர்களுக்கு சொன்னாலோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நேர் விருத்தம். ந சௌச்சம் நாபி சாச்சாரோ, ந சௌச்சம் ஸ்நானம் பண்ணுடா, ஸ்நானமா, ஐய என்ன பேசுற, என்ன இவன் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான், ஸ்நானம் அது இதுன்னு. அது குளிக்கிறதுங்கிறது என் அகராதியிலேயே கிடையாது. ந சௌச்சம் நாபி சாச்சாரோ, கொஞ்சம் ஒரு ஆச்சரணையில கொண்டு வாப்பா, கொஞ்சம் ஒரு ஆச்சாரமா இரு. ஆச்சாரம்ங்கிறது ஆச்சரணை, ஒரு ஆச்சரணைங்கிறது ஹைஜீன், ஹைஜீன் வேற ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் ஆச்சரணையில கொண்டு வாப்பா அப்படின்னா ஆச்சாரமாவது. ந சாச்சாரோ கோ கோ, சத்தியத்தை பேசுப்பா, கெக்க புக்கன்னு சிரிக்க வேண்டியதுதான். சத்தியமா, ஐய ந சத்தியம் தேஷு வித்யதே, சத்தியம்ங்கிறது என்னுடைய அகராதியிலே கிடையாது. சத்தியம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துன்னு வராதன்னு விடுவான். அப்படி இருக்கிறவர்கள் அசுர குணம் உடையவர்கள். அடுத்தது 8வது ஸ்லோகம். அசத்யம் பிரதிஷ்டம் தேம் ஜகதாஹுரணீஸ்வரம் கோ அபரஸ்பர சம்பூதம் கோ கோ கிமன்யத் காமஹை துகம் கோ. இந்த ஜகத்தே அனீஸ்வரமானதுன்னு நம்புவான். ஈஸ்வரனா, தெய்வமே ஒண்ணு கிடையாது, தெய்வம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எவன் பார்த்திருக்கான் அந்த தெய்வத்தை அப்படின்னு பேசக்கூடியவர்கள். ஜகதி அனீஸ்வரம், அனீஸ்வரம்னா ஈஸ்வரனே இல்லாத ஒரு ஜகத்தும்பா. ஒரு பாமரன் கூட என்ன சொல்லுவான், இந்த ஜெகத் சிருஷ்டி ஆயிருக்கு, ஜெகத் நல்லபடியா நிர்வாகம் ஆயின்னு இருக்கு, உலகம் சிருஷ்டிச்சு இந்த நாளா நம்ம போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு ஒரு சாதாரண பாமரன் கூட சொல்லுவான். ஆனா இவர்கள் என்ன சொல்லுவா, அசத்தியம் பிரதிஷ்டம் தேகே, அதெல்லாம் பொய், நம்பவே நம்பாத, ஏமாத்தின்னு இருக்கா, பொய்யும்பா. ஜகதாஹுரணீஸ்வரம், ஜகத்ல ஈஸ்வரன்லாம் ஒண்ணுமே கிடையாது, அனீஸ்வரன். அனீஸ்வரம்னா ஈஸ்வரனே இல்லாத தன்மைதான் இந்த ஜகத்து. பின்ன ஜகத்து எப்படிப்பா சிருஷ்டி ஆயிருக்கு, சிருஷ்டி ஆயிருக்கேப்பா, சிருஷ்டி ஆகி எல்லாம் காரண காரிய பாவத்தால ஈஸ்வரனுடைய ஆதீனத்துல இந்த ஜெகத் உண்டாகி இருக்கு அப்படிங்கிற எந்த வேதாந்தம் இருக்கோ அதுக்கு அப்படியே நேர் விருத்தமாக இவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, அப்படியே பச்சையா பேசுவார்களாம். என்ன பேசுவார்கள், அப்படிலாம் கிடையாது, ஜெகத்துங்கிறது எப்படி சிருஷ்டி ஆயிருக்குன்னா அபரஸ்பர சம்பூதம் கோ கோ, நம்ம பரஸ்பரம் காம இச்சையினால நம்ம அவரவர்கள் சேர்றதுனால இந்த ஜெகத் சிருஷ்டி ஆயிருக்கு, அவ்வளவுதான். அபரஸ்பர சம்பூதம் கோ கோ கிமன்யத் காமஹை துனம், காமத்தினால இந்த ஜெகத் சிருஷ்டி ஆயிருக்கு, காமத்தினாலதான் குழந்தைகள் பெறது. மத்தபடி ஈஸ்வரனா எவன் கண்டா, அந்த ஈஸ்வரனை எங்க இருக்கான் ஈஸ்வரன், அவரவர்களுடைய காமத்தினால குழந்தைகள் உண்டாயிருக்கு, அதே போல ஜெகத் உண்டாயிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு பச்சையாக பேசக்கூடியவர்கள் இந்த அசுர குணம் உடையவர்கள். அடுத்தது 9வது ஸ்லோகம். ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்டாத்மனோ அல்பபுத்தயஹ பிரபவத்யுக்ர கர்மாணஹ க்ஷயாய ஜகதோ ஹிதாக. இத்தகைய துர்புத்தி உடையவர்கள் தான் ஒருவனாக இருந்தோ இல்லது ஒரு சமூகமாக இருந்தோ
யாரும் அன்மியூட்ல இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இந்த சசி அப்படிங்கிற ஐடி. தன் ஒருவனாகவே இருந்து கூட இம்சை பண்ணணும்னு வருவார்கள். இல்ல அவர்களே இந்த மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டி அவர்களே ஃபார்ம் பண்ணிடுவா. இந்த மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒருவனாகவோ இல்ல ஒரு கூட்டமாகவோ வந்து ஜகத்தை நாசம் பண்றதே அவர்களுடைய வேலையா வச்சுருப்பா. ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய, அதை இந்த ஜகத்தை நஷ்டம் அடையறதுல அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஜகத்தையே நஷ்டமாகிறத பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள். அது தனியா இருந்தும் சில பேர்கள் செய்வார்கள். சில பேர்கள் நல்ல அவர்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி, இதெல்லாம் ஒரு குரூப், நம்ம எல்லாம் ஒரு செட் என்ன அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் ஆகி கூட்டம் கூட்டமா வந்து கூட்டமாக செஞ்சாலும் சரி, ஒத்தனா இருந்து செஞ்சாலும் சரி, ஆக மொத்தம் இவர்களுக்கு ஹேது ஜெகத் நாசம். உக்ரமான காரியங்கள்ல எல்லாரையும் கொலை பண்ணு, வெறும் அப்படி போயிட்டே இரு, ஒருத்தனுடைய சங்கிலியை பிடிச்சு இழு, அந்த மாதிரி கொடூரமான காரியத்துல ஈடுபடுவார்கள் அசுர குணம் உடையவர்கள். 10வது ஸ்லோகம். காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத் கிரஹீத்வா சத் கிராஹான் பிரவர்த்தந்தே அசுச்சிவ்ரதாக. அசுச்சிவ்ரதான்னு என்ன சொல்றாரு இங்க? பேராசை. பேராசை, அதுவும் காமமாஸ்ரித்ய துஷ்பூரம், முடிவே இல்லாததான பேராசை. வேணும் 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 வேணும், அது இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும். 1 கோடி ரூபாய் வேணும்னு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் நினைப்பான். ஒரு 1000 மாசம் ஆனா, மாசம் பிறந்தா 5000 ரூபாய் தான் சம்பளம். ஆனா அவனுக்கு ஆசை மட்டும் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? திருடு போ. பேராசை பெருநஷ்டம்னு பழமொழி எல்லாம் சொல்றோம் இல்லையா? பேராசை என்னைக்குமே என்ன பண்ணும்? நம்மள துர்புத்தியில கொண்டு போய் விடும். காமமாஸ்ரித்ய துஷ்பூரம், இது வேணும் அது வேணுங்கிற அந்த காமமே, இந்த பேராசையே அவர்கள் இந்த துர்புத்தியில கொண்டு போய் விட்டுரும். நல்லவனா மற்றவர்களை எதிரில பாக்கறச்சேலாம் நல்லவன் போல ஒரு நடிப்பான், நல்லவனா நடிப்பான். ஆனா உள்ளுக்குள்ளதான் தெரியும் அவனுடைய உண்மையான குணம். வெளியில பாக்குறதுக்கு என்னமோ நல்லவனா தானப்பா இருக்கான் அப்படின்னு தோணும். ஏன்னா அப்படிதான் அவன் பேசுவான். பேசுறதே ஒரு டாக்டிக்கா பேசுவான், நல்லவன் போல பேசுவான், ஒரு மதத்தோட கூட இருப்பான். மதம் அப்படிங்கிறது ஒரு கர்வம், எப்போதும் ஒரு கர்வம். என்ன போல உண்டா என்ன போல உண்டா அப்படிங்கிற ஒரு கர்வம். தூய்மையற்று இருப்பான். தூய்மைனா என்னன்னு தெரியாது அவர்கள். தூய்மைங்கிறது ஒரு சுத்தம், தூய்மை அப்படிங்கிறது அவர்களுடைய அகராதியிலே கிடையாது. தூய்மைனா என்னன்னு கேட்பான். தூய்மையா நான் ஏன் இருக்கணும்பா. வெறுமை எங்கேயாவது ஒரு லேக்கு, ஏதாவது ஒரு குளத்தை பார்த்தா கூட வேணும்னு அங்க வந்து எண்ணத்தையானா உன்னை போட்டுட்டு போவான். எதுக்கு தூய்மையா இருக்கணும், எனக்கு உபயோகம் இல்லாம அப்படின்பா. நிரந்தரமற்ற எந்தெந்த பொருள்லாம் நிரந்தரம் இல்லையோ, சாஸ்வதமா இல்லாததெல்லாம் தனக்கு சாஸ்வதம்னு நினைச்சுண்டு, சரீரமே நமக்கு சாஸ்வதம் இல்லைன்னு சொன்ன பிறகு ஆசுச்சி விரதாக, சாஸ்வதம் இல்லாததெல்லாம் தனக்கு சாஸ்வதம்னு நினைச்சுண்டு அதுலயே ஒரு மமத்தை, அதுலயே ஒரு அகந்த, அதுலயே ஒரு மயக்கம், அதுலயே ஒரு பேராசை, இப்படி இருந்து லோக சுகங்களையே அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அசுர குணமுடையவர்கள் தான். 10வது ஸ்லோகம் இது. அடுத்தது 11வது ஸ்லோகம். சிந்தாம பரிமேயாம் ச பிரளயாந்தாமுபாஸ்ரிதாக காமோபபோக பரமாக ஏதாவதிதி நிச்சிதாக. அத பண்ணி இத பண்ணி இத பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சாகர வரைக்கும் ஒரு பிளான் 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 பிளானிங்லயே போகும் அவர்களுடைய வாழ்க்கை. திட்டம் திட்டம் திட்டம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, திட்டம் திட்டம் திட்டம், அதே திட்டத்தோட கூடிய மிருத்யு காலமும் அவர்களுக்கு வந்துடும். வாழறதுக்குள்ள எல்லாம் அனுபவிச்சிடணும், அனுபவிச்சே தீரணும். அனுபவிக்கலைன்னா இல்ல, ஒருத்தர் நல்ல சிஷ்டாச்சாரத்தோட இருக்கான், சம்பன்னனா இருக்கான், ஒரு குண சம்பன்னனா இருக்கான், சுத்தமா இருக்கான், எங்க போனாலும் இந்த திருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ குணங்களோட கூட தைரியமா இருக்கான்னா அவனை பார்த்து கூட நீலாம் ரொம்ப லைஃப மிஸ் பண்றப்பா, லைஃப்னா என்ஜாய் பண்ணணும், நீலாம் ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு பேசுறவர்களா இருப்பா. அதெல்லாம் அசுர குணம் தான். அதெல்லாம் அந்த மாதிரி பேசுறதெல்லாம் கிருஷ்ணன் சொல்றான். இப்ப அப்படிதான் கிருஷ்ணன் சொல்றான், அசுர குணங்களுக்குள்ளதான் இதெல்லாம் வருது. எல்லாம் நாம எல்லாம் திட்டம் போட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்து செத்த பிறகு கூட அவன் எவன் கண்டான், யார் கண்டா? செத்த பிறகு நீ நரகத்துக்கு போவையா? எவன் கண்டா நரகத்தை? நீ கண்டையா? சொர்க்கமா? யார் கண்டா சொர்க்கம்? இருக்கிற வாழ்க்கையில கூட நம்ம நெய் போட்டுண்டு இருக்கிறச்சே நெய் போட்டுண்டு சாப்பிடு. நெய் உனக்கு இல்லைன்னா கடன் வாங்கியாவது நெய் போட்டு சாப்பிடு. நெய் போட்டுட்டு சாப்பிடுறத காட்டில ஒரு சுகம் வேற என்ன இருக்கு? நரகத்துக்கு போவப்பா, கடன் எல்லாம் வாங்காதப்பா, நரகத்துக்கு போவப்பா. நரகம் எவன் கண்டா நரகம்?
இருக்கிற வாழ்க்கையில நெய் போட்டுட்டு சாப்பிடறத காட்டிலுமா ஒரு நரகம் இருக்கு அப்படின்னு வீண் வாதம் பண்ணிட்டு இருப்பாளாம். இதெல்லாம் பேசுற ஜாபாலின்னு ஒரு ரிஷி இருந்தா. ரிஷிகளே இப்படி பேசியிருக்கா, பேசாமல்லாம் இல்ல. ராமாயணத்துல ஜாபாலிங்கிற ரிஷி இப்படி பேசினவர்கள் தான். பிரத்யக்ஷத்தை நம்பும்பா. பிரத்யக்ஷன் என்ன பாக்குறியோ அந்த பிரத்யக்ஷத்தை நம்பு. இதுக்குதான் கண்டனம். கண்டனம் வியாச பகவான் இந்த மாதிரி லோகாயுத மதம் கண்டனம். இது என்ன மாதிரி கண்டனம் பண்றாருன்னா, பிரத்யக்ஷத்தை எப்படி நம்புவ? ஒரு பழுத பார்த்தா கூட பாம்புங்கிற ஒரு பிரம வருதே. அப்படி இருக்கிறச்சே பிரத்யக்ஷத்தை நீ எப்படி நம்புவ அப்படின்னு அதுக்கான வாதம் பிரதிவாதமா வைக்கிறார். அது போல இவர்கள் வீண்வாதம் பண்ணுவா, வீண் தர்க்கம் பண்ணுவார்கள். நம்ம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பேராசையோட கூட இருப்பார்கள். அதனால வேற எந்த சிந்தனையும் அவர்களுக்கு ஓடாது. இருக்கிறதுக்குள்ள எல்லாம் அனுபவிக்கணும். சிந்தாம பரிமேயாம் வேற எந்த சிந்தனையும் இல்ல. பிரத்யக்ஷத்தை நம்பணும். இருக்கிறதுக்குள்ள நான் எல்லாம் அனுபவிக்கணும். சிந்தாம பரிமேயாம் பிரளயாதாமுபாஸ்ரிதா போறதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். அடுத்தது 12வது ஸ்லோகம். ஆஷா பாஷசதைர்பந்தாக காம குரோத பராயணாக யந்தே காம மோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயான். நியாய அநியாயம் வேணாமா? ஒரு விவஸ்தை வேண்டாமா? நியாயமாவது அநியாயமாவது அப்படிலாம் பார்த்தா இந்த காலம் நடக்குமா அப்படின்னு கேட்பா. நியாய அநியாயம் எல்லாம் பார்த்தா இந்த காலம் நடக்குமோ? இந்த காலத்துக்கு ஏத்தா மாதிரி மாறு, அதுதான் புத்திசாலித்தனம் வேற சொல்லுவா. எப்படின்னா அநியாயமா அர்த்தம் சம்பாதிக்கணுமா? நியாயமாலாம் அர்த்தம் அது நியாயமான வழியில போப்பா, நியாயமா இருப்பா, நியாயமா நடந்துக்குப்பா. நியாயமா நடந்துட்டா எப்படி நடக்கும்? என் பழப்பு எப்படி நடக்கும்? எனக்கு என் வயிற்று பழப்பு நடந்தா போறோம். அது என்னுடைய சந்ததியினர்களுக்கு நான் வச்சுட்டு போனா போறோம், அவ்வளவுதான். அதாவது தன் சந்ததியினர்களையும் இதே பாதையில கொண்டு வந்துருவாளாம். தன் சந்ததியினர்களையும் எப்படி கொண்டு வருவா? உன்னுடைய பிரயோஜனத்துக்காக நீ யார வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆஷா பாஷ வதைர் பந்தா. இந்த ஆசா பாசங்கள்லயே எப்போது ஈடுபட்டு இருந்து, ஆசா பாசம்ங்கிறது ஏதோ ஒரு தேக பந்துக்கள் மேல வச்சிருக்கார்கள்னு இல்லை, இந்த மற்ற பொருள்கள் மேல ஒரு ஆசை. எப்படியாவது அந்த அர்த்தம் சம்பாதிச்சுன்னு கெட்ட வழியிலையாவது போய் சம்பாதிச்சுடணும், அவ்வளவுதான். திருடிடு. இப்படி ஒரு உறவினர்கள் கிரகத்துக்கு போ, அப்படியே பாரு, அங்க அப்படியே டிவி மேல என்ன வச்சிருக்கா, ஃப்ரிட்ஜ் மேல என்ன வச்சிருக்கா பாரு, எதையாவது இருந்தா எடுத்து ஜோபில போடு. இது கூட ஒரு அசுர சம்பத்து தான் இருக்கு. வியாக்கியானத்துல இதெல்லாம் தான் இருக்கு. காம குரோத பராயணாக. இப்ப நடக்கிறத எவ்வளவு தீர்க்கதரிசியா கண்ணன் அப்ப சொல்லியிருக்கான். இப்ப லோகத்துல இதெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கோம். நம்ம பார்த்துன்னு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் அசுர குணங்கள்னு சொல்லின்னு இருக்கான் கிருஷ்ணன் இதெல்லாம். அதனால திருடுறதுன்னா ஒரு பெரிய பேங்க்ல போய் கொள்ளை அடிக்கிறது தான் திருட்டுன்னு இல்ல. ஏதோ ஒரு உறவினர்களுடைய கிரகத்துக்கு போய் ஒரு பென்சில் பேனாவை எடுத்து ஜோபில போட்டுக்கிறதும் திருட்டுதானா. சின்ன சின்ன பொருள் பெரிய பொருள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருடுதான் ஆக மொத்தம். ஈகன் தே காம போகார்த்தம் அநியாயமாவது அர்த்தம் சம்பாதிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சாமர்த்தியம்பா. அவெல்லாம் என்ன சொல்லுவாளா? இதுதான் சாமர்த்தியமா இருக்க கத்துக்கோ. இது நியாய அநியாயம் எல்லாம் பார்த்தா நம்ம பொழப்பு நடக்குமா? சாமர்த்தியமா இரு அப்படின்னுவா. அடுத்த 13வது ஸ்லோகம். இதை விட இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள் இன்னும் ரொம்பவே நமக்கு யதார்த்தமா இருக்கு. இதமத்ய மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்திதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் போறேன், நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு வச்சுட்டு இருக்கேன், எல்லார்கிட்டையும் போய் அதை சொல்லிக்கணும், காமிச்சுக்கணும். ஓயாம பேசுவா. என்கிட்ட என்கிட்ட 3 ஏடிஎம் கார்டு இருக்கு, இந்த ஏடிஎம்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இது இப்படி இருக்கு, நான் இவ்வளவு வீடு வாங்கியிருக்கேன், இன்னும் அந்த ஊர்ல ஒரு கிரகம் வாங்குறதா இருக்கேன். அப்படி ஓயாம தொட மற்றவர்கள் இதெல்லாம் கேட்க கூட இல்லை உங்ககிட்ட. ஏதோ ஒரு உற்றார் உறவினர்கள்ட்ட சொல்லிக்கிறதுங்கிறது கூட வேற. ஏதோ ஒரு பயணத்துல ஒரு ரயில்லயோ ஒரு பிளைட்லயோ போறோம்னா கூட பக்கத்துல இருக்கிறவன்ட்ட தொண நீ என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, இதோ இந்த ரகம் இருக்கு, நான் கோல்டு தான் எப்பவும் போட்டுப்பேன், ஏதோ இப்ப டிராவல்ங்கிறதுனால பித்தளை போட்டுன்னு வந்திருக்கேன், இருக்கோ இல்லையோ சொல்லிட வேண்டியதுதான். வீண் ஜம்பம் அடிச்சுண்டு அப்படிதான் இருப்பார்கள். இங்க இருக்கு, இந்த ஸ்லோகத்துல அதுதான் இருக்கு. இதமஸ்தீப மீ மே பவிஷ்யதி புனர்தனம். ஏகப்பட்ட தனம். இப்படி வச்சு இப்படி சம்பாதிச்சிருவேன், அதை வச்சு இதை சம்பாதிச்சிருவேன். கேம்பிளிங் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த கேம்பிளிங்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இதை வச்சு அதை சம்பாதிக்கணும், அதை வச்சு இதை வட்டிக்கு விட்டு இதை சம்பாதிக்கணும். இதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்லையா, கட்ட பஞ்சாயத்து, வட்டி, இதெல்லாம் கீதையில பகவான் அசுர குணங்கள்ல சொல்லிட்டான். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார்கள், வட்டிக்கு காசு விட்டு இதுல இருந்து இதை பெருக்கணும், அதுல இருந்து அதை பெருக்கணும்னு நினைச்சு அப்படியே பைசாலியே மூழ்கி கடைசியில அப்படியே போகும் அவர்களுடைய ஜீவன்.
அடுத்தது அடுத்த ஸ்லோகம் 14வது. அசௌ மயா ஹதஹா சத்ருஹு ஹனிஷ்யே சாபரானபி ஈஸ்வரோஹமகம் போகி சித்தோகம் பலவான் சுகி. அடுத்த 15வது சேர்த்து அனுபவிப்போம். ஆட்யோபி ஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுருஷோ மயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யஜ்ஞான விமோஹிதாக. 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? அசௌ மயா ஹதஹா சத்ருஹு. அவன் என்ன விரோதிச்சுக்கிறியா? என்ன விரோதிச்சுக்காத தொலைஞ்சு போயிடுவேன். என்னை மட்டும் எவனாவது ஒருத்தன் விரோதிச்சுண்டா அவன் அழிஞ்சே போவான், நாசமா போவான், அவன் நன்னாவே இருக்க மாட்டான், க்ஷேமமா இருக்க மாட்டான். இந்த மாதிரி வார்த்தைகள். அசௌ மயா ஹதஹா சத்ருஹு ஹனிஷ்யே சாபரானபி. அவன் ஒழிஞ்சே போவான், அவன் தீந்தே போவான். என்னை மட்டும் ஏதாவது ஒரு வார்த்தை என்ன சொல்லிடாத அப்படின்னு ஒரு பெருமையா ஒரு பயமுறுத்துவார்களாம் அடுத்தவாள. என்ன ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடாத, நாசமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள். நல்ல வார்த்தையே வாயில வராது. கேட்பார் செவிசோடும் கீழ்மை வசவுகளே வையும்னு சுஷிபால் எனக்கு சொன்னார். ஆழ்வார் நல்ல வார்த்தையே வராதான். அது போலதான் இவர்கள் எல்லாம் இருப்பா. என்ன எதுவும் சொல்லிடாத, நாசமா போயிடுவேன். நிஷ்யே சாபரானபி ஈஸ்வரோகம் போகி. நானே ஈஸ்வரன், அவ்வளவுதான். இரண்யகசிப்பு தான் நானே ஈஸ்வரன். ஈஸ்வரனா? நான் தான்டா ஈஸ்வரன். ஈஸ்வரோ அகம் போகி. நானே ஈஸ்வரன், நான் தான் எனக்கு ஈஸ்வரன். எவங்கண்டா ஈஸ்வரனை? நான் தான்டா கடவுள், நான் தான் ஈஸ்வரன். போ. ஈஸ்வரோகம் போகி. நல்ல போகம், எதை பார்த்தாலும் ஒரு ஆசை, போகம். அப்படி இருந்து பலவான் சுகி. அவன் தன்னுடைய சுகத்தையே என்னைக்கு யோசிச்சுட்டு இருக்க கூடியவன், என்னை விரோதிச்சுக்காதன்னு பிறரை திட்டுறவன். இது அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தா ஆடியோ. அடுத்த ஸ்லோகம் இங்க இன்னும் இங்க தீர்க்கதரிசியா நம்மளுடைய பூர்வர்கள்லாம் நமக்கு வியாக்கியானமும் அவ்வளவு அழகா கொடுத்திருக்கா. நம்ம பாஷ்யக்காரரா இருக்கட்டும், உடையவரா இருக்கட்டும், இல்ல அதுக்கு நம்மளுடைய மத்த ஆச்சாரியர்களா இருக்கட்டும், பூர்வர்கள்லாம் இங்க வியாக்கியானம் எப்படிதான் இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்தாலோ தெரியல. அட்யோகா அப்படின்னு இருக்கு இல்லையா? அத நான் நினைச்சா, நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்றேன் பாரு, 1000 பேர் எனக்காக வருவா. அட்யோகா தன்னைத்தானே பெருமையா பேசிண்டு நான் ஒரு வார்த்தை சொன்னா பிரைம் மினிஸ்டரே நான் சொன்னதுதான் கேட்பான். அந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருக்கு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு பேசிடுவானா. அட்யோபி ஜனவாஸ் வானஸ்மி கோயோஸ்னி சதுருஷோமயா. கோயோஸ்னி சதுருஷோமயா. நான் கூப்பிட்ட 1000 பேர் இந்த நிமிஷம் வந்து நில்லுன்னா நிப்பாயா? எனக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கு தெரியுமா, எனக்கு பின்னாடி ஒரு கிராமமே இருக்கு, நான் சொன்ன 1000 பேர் வந்துடுவா பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவன், அப்படின்லாம் சொல்லிக்க கூடியவன். கடைசியில யக்ஞம் பண்றேன் நான் கடைசியில ஒரு வழியா யக்ஞம் பண்றேன், தானம் பண்றேன்னு அவனும் சொல்லுவானா. யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய. தாஸ்யாமி நர்த்தகான்னு இங்க வியாக்கியானம். நடனர்த்தகா, அதாவது என்னன்னா, நான் யஜ்ஞம் பண்றேன், யாகம் பண்றேன், தானம் பண்றேன்னு இவர்கள்லாம் என்ன செய்வார்களா, ஏதோ ஒரு சாதுக்களை கூப்பிட்டு ஒரு பூரி தட்சிணை கொடுக்கறது, இல்ல வைதிகால கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்ணுன்னு சொல்லி சம்பாவனை பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இவர்கள் பண்ண மாட்டா. நடிகர்களா பார்த்து தானம் பண்ணுவாளா. இருக்கு வியாக்கியானம். நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நடிகரா வா இங்க வா, இன்னைக்கு என்னுடைய கிரகத்துல உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு தானம் எல்லாம் பண்ணி நடிகர்களா பார்த்து தானம் பண்ணுவாளாம். யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யஜ்ஞான விமோஹிதாக. சாதுக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார்கள். நடிகர்களுக்கு, நாட்டியக்காரர்களுக்கு, அதுவும் அந்த நாட்டியக்காரர்கள்னா பகவத் பக்தியோட ஆடுற பரதநாட்டியம் போன்ற கலைகளை சொல்லல, ஒரு கூத்தாட்டம்னு சொல்றா இல்லையா இப்போலாம். இந்த அத்தியாயம் இப்படிதான் இருக்கு, க்ஷமிக்கணும், அதனால கொஞ்சம் கேளுங்கள். இங்க இப்படிதான் இருக்கு இந்த அத்தியாயம். இந்த மாதிரி இந்த கூத்தாட்டம் போட்டுட்டு கண்டதை காட்சி கொண்டதை குளம்னு தையா தக்கான்னு குதிக்கிறா இல்லையா, அவர்களெல்லாம் பார்த்து போய் தானம் பண்ணுவாளாம். நன்ன குதிச்சியே, நன்ன ஆட்டம் போட்டியே அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் போய் பைசா கொடுத்துட்டு இருப்பாளாம். யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய நித்யஜ்ஞான விமோஹிதாக. நடிகர்களுக்கு தானம் பண்ணுவார்கள்னு பாஷ்யம் இங்க. எவ்வளவு காலம் முன்னாடி இப்ப நடக்க போற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார்கள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம்.
அடுத்தது 16வது ஸ்லோகம். அநேக சித்த விப்ராந்தா மோக ஜால சமாவிருதாக பிரசக்தாக காம போகேஷு கோகோ பதந்தி நரகேஷு சைஹி. அநேக சித்த விப்ராந்தா, அநேக சித்த, ஒரு சிந்தனை ஒரே ஒரு பக்கமா ஏகாந்த சிந்தனைங்கிறது அவர்களுக்கு இருக்காது. அநேக சிந்தனை. யாரை எப்படி கவுக்கலாம், யார் குடிய எப்படி கெடுக்கலாம், குடிய கெடுக்கிறதே சில பேர்களுடைய வேலையா. திடீர்னு ஒருத்தருடைய கிரகத்துக்கு வந்து, நானா உன்னுடைய உன்னுடைய தம்பிய நான் இந்த இடத்துல பார்த்தேன், ஆனா நான் பார்த்தேங்கிற நம்பு, நம்பலன்னா நீ அழிஞ்சே போயிடுவ, நம்புப்பா நான் பார்த்தேன் இந்த இடத்துல. உடனே கேட்டு அவர்களுக்குள்ள ஒரு சிண்டை முடிச்சு விட்டு அவர்களுக்குள்ள ஒரு சண்டையை வர வச்சு அதை பார்த்து கை தொட்டி சிரிச்சு அதுல என்னதான் சந்தோஷமோ தெரியல. அப்புறம் இந்த கிரகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது, சண்டை மூட்டி விட்டு நான் உன்னுடைய மாட்டு பொண்ணை இங்க பார்த்தேன், உன்னுடைய மாமியார் உன்னை பத்தி இப்படி சொன்னா, அந்த மாதிரிலாம் சண்டை போட்டு விட்டு அநேக சித்த விப்ராந்தா. அசுர குணம் அது, ஒரு குடியை கெடுக்கிறது. ஒரு குடியை கெடுத்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதையும் நம்புறார்கள். பத்தேலா, இவர் வந்து இப்படி சொல்றான்னு நம்புறோமே, அது அது அதை விட பெரிய பொல்லாத்தனம். அநேக சித்த விப்ராந்தா மோகஜால சமாவிருதாக. இன்னைக்குமே நம்பத்தக்கவர்கள் அதுக்குதான் நம்பணும், நம்பத்தகாதவர்களை நம்ப கூடாது. பார்த்தேன், நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன்னு சொல்லட்டுமே, சொன்னாலுமே என்னுடைய மைந்தன் அப்படி கிடையாது, என் கன்னிகை அப்படி கிடையாது, என்னுடைய தங்கை என்னுடைய தம்பி அவன் அப்படி கிடையாதுன்னு நம்ம அவர்கள் மேல நம்பிக்கை வைக்கணுமே தவிர, மற்றவர்கள் சொல்லிட்டான்னு நம்ம போனோம்னா நம்மளும் மறுபடியும் அந்த அசுர குணத்துக்குள்ளதான் போய் சேர்றோம். ஆனா இவர்களுக்கும் கொண்டாட்டம், அது ஒரு குடியை கெடுக்கிறதே ஒரு கொண்டாட்டம். அநேக சித்த விப்ராந்தா மோகஜால சமாவிருதா. இத்தகைய அசுர குணங்கள் உடையவர்கள் பகவான் என்ன சொல்ல, இதெல்லாம் அசுர குணங்கள் இப்ப சொன்னதெல்லாம், இதெல்லாம் பிரசக்தா காம போகேஷோ, இத்தகைய தன்னுடைய காமமே போகம்னு இருக்கக்கூடிய அவர்களுக்கு பதந்தி நரகேஷு சைஹி, நரகத்துக்கு போவார்கள். நரகேஷு சைஹி, இந்த அசுர குணத்தோட இருக்கிறவர்கள், ஒரு குடியை கெடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நரகத்துக்கே போவார்கள். பதந்தி நரகேஷு சைஹி நரகேஷு சௌஹு. அவ போறாளோ இல்லையோ, நரகம் கிடைக்கிறதோ இல்லையோ, கிருஷ்ணன் வாயால இப்படி ஒரு திட்டம் வாங்கணுமா, கிருஷ்ணன் வாயால இப்படி ஒரு திட்டம் வாங்கிட்டாவது இந்த அசுர குணத்தோட இருக்கணுமா? ஏன்னா பகவான் இங்க எவ்வளவு ஆக்ரகம் இருந்தா இப்படி சொல்லுவான், பதந்தி நரகேஷு சௌஹு, நரகத்துக்கே போய் சேருவார்கள் அப்படின்னு அவ்வளவு ஆக்ரகத்தோட சொல்லக்கூடிய பகவானுடைய திட்டையாவது வாங்கிட்டு இந்த அசுர குணத்தோட இருக்கணுமா? அடுத்து 17வது ஸ்லோகம். ஆத்ம சம்பாவிதாக ஸ்தப்தா தனமான மதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே யே தம்பே நாவிதி பூர்வகம். என்னையே இழைக்க வச்சுடுறாங்கிறான் பகவான் இங்க. என்னையே இழைக்க வச்சிடுறாப்பா அவெல்லாம் அசுர சம்பத் உடையவர்கள்லாம். எல்லாம் என்ன, எனக்கு கௌரவம் தான் பெருசு, என்னுடைய செல்வம் தான் பெருசுன்னு இங்க ஓடி அங்க ஓடி அத திமிருத்தனமாக இருக்கக்கூடியவர்கள். சில சமயங்கள்ல எந்த சட்ட திட்டத்தையும் அவர்கள் பின்பற்றாம நான் வைக்கிறது தான் யா சட்டம்ன்றுவான். என்னப்பா சட்டம், சட்டத்துக்கு உட்பட்டு நான் வைக்கிறது தான் சட்டம். இல்ல சில பேர்கள் சொல்லுவாங்க, நான் வைக்கிறது தான் என்னுடைய கிரகத்துல சட்டம், எல்லாம் என்னுடைய கீழே தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பே நாவிதி பூர்வகம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்? அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதாக மாமாத்ம பரதேஹேஷு கோகோ பிரத்விஷந்தோ அப்யசூயகாக. என்னை இழைக்க வச்சுடுறான்னு பகவான் எதுக்கு சொல்றான்னா, ஏன்னா ஒரு தகப்பனார் தன்னுடைய புத்திரனுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறார். தகப்பனாரோ தாயாரோ, குழந்தைகள் அதை கேட்கறதே இல்லை, கெட்ட பாதையில தான் போறான்னா அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை நினைச்சே இழைச்சிடுவான். நம்ம குழந்தை நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறதே, கெட்ட பாதையில போறதேன்னு அதை நினைச்சே இழைச்சு போயிடுவா இல்லையா? அது போல இங்க பகவான் விஸ்வ குடும்பியாச்சே. அத்தகைய பகவான் இத்தகையவர்கள் இப்படி இருந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்காம இப்படி போய் சீரழியறானே அப்படின்னு நினைச்சே நான் இழைச்சு போயிடுறேன்ப்பா அர்ஜுனா. இவர்கள் எல்லாம் நினைச்சு நான் இழைச்சு போயிடுறேன். இந்த அசுர சம்பத்து உடையவர்கள் எல்லாம் நினைச்சு என்னையே இழைக்க வச்சுடுறார்கள் அப்படின்னு எவ்வளவு மனசுல கஷ்டம் இருந்தா பகவான் இப்படி பேசுவான். அகங்காரம் பலம் தர்ப்பம், இவர்களுக்கு மெயின் விஷயமே இதுதான், அகங்காரம்.
நமக்குதான் எல்லாம். அப்புறம் தர்ப்பம், காமம், குரோதம் இதெல்லாமே தன்னுடைய முக்கியமான ஸ்தானம்னே வச்சிருப்பாங்க. எனக்கு எப்பவுமே கோபம் வரும், கோபமே என்னுடைய சுபாவம் அப்படின்னு சில பேர்கள் பெருமை, அது என்னவோ பெருமை நினைச்சுன்னு சொல்லிப்பார்கள். அது எதுக்கு அப்படி சொல்லிப்பார்கள்னு தெரியல. அதுல ஒரு பெருமை போல இருக்கு அவர்களுக்கு. நான் ரொம்ப கோபக்காரன் ஆக்கும், நான் ரொம்ப கோபக்காரி ஆக்கும் அப்படின்னு அது சொல்றதே ஒரு பெருமை. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதாக மாமாத்ம பரதேகேஷு கோ கோ. என்னுடைய தேகமே தான் எனக்கு பெருசு. மாமாத்ம அப்படி இருக்கிறவர்கள், எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவர்கள், மாமாத்ம பரதேகேஷு மாம். பகவான் என்ன சொல்லிட்டான், அவர்கள் இனிமே என்ன அடைய வாய்ப்பே இல்லைன்னுட்டான். மாமாத்ம பரதேகேஷு, என்ன அடைய வாய்ப்பே இல்லைன்னு பகவான் அந்த ஒரு கஷ்டத்தினால சொல்றான். என்னையே இழைக்க வச்சுட்டார்கள்னு சொல்றான் இல்லையா. அவர்கள் இனிமே என்ன அடையறதுக்கு பகுகாலம் ஆகும், அசுர சம்பத்து உடையவர்கள். அததான் இங்க சொல்ல வரான். 19வது ஸ்லோகம். தானகம் த்விஷதா க்ரூரான் அசம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரமஷு பான் ஆசுரீஷ்மேவ யோனிஷு. அவரவர்கள் வாசனைப்படிதானே அவரவர்களுக்கு ஜென்மாங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி அசுர குணங்கள் உடையவர்கள் இந்த ஜென்மா பூரா அசுர குணங்களாகவே இருந்து அப்படியே மிருத்யு அடைஞ்சு மறுபடியும் நரகத்துக்கு போய் மறுபடியும் அதே வாசனையினால அசுரனாகவே பிறந்து மறுபடியும் அசுர குணங்கள் மறுபடியும் அதோடைய அழிவு, அதோடைய நரகம், அதோடைய ஜென்மா, இப்படி போக 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 அடுத்த ஜென்மாலையும் அதே அசுர குணங்களோடைய இருந்து இப்படி நரகத்துக்கே தள்ளப்பட்டு மறுபடியும் இந்த பூலோகத்துக்கே தள்ளப்பட்டு அந்தந்த தேகத்துல போய் இருந்து அவஸ்தப்பட்டு பிறர்களை அவஸ்தப்படுத்தி இப்படி ஒரு ஜென்மா. நானகம் த்விஷதா க்ரூரானு, கிரூரமான ஜென்மாப்பா, அது வேண்டாமேங்கிறான் பகவான். நீங்க ஜாக்கிரதைப்படுத்துறான், வேண்டவே வேண்டாமே, அப்படி ஒரு கிரூர ஜென்மா வேணுமா? மறுபடியும் நரகத்துக்கு போய் மறுபடியும் இங்க வந்து மறுபடியும் அசுர குணத்தோட இருந்து ஜென்மாந்தர வாசனைங்கிறது அவர்களுக்கு விடவே விடாது. அவர்களும் கரையேற ஒரு நாள்னு வருமா அப்படின்னு பார்த்தா 20வது ஸ்லோகம். ஆசுரீம் யோனி மாபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனிகி மாம பிராப்யைவ கௌந்தேயா ததோ யாந்த்யதமாம் கதிம் ஆசுரீம் யோனி மாபன்னா. இப்படி அசுர யோனியில பிறந்து 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 ஆசுரீம் யோனி மாபன்னா மூடா, அத்தகைய மூடர்கள் எத்தனையோ ஜென்மங்கள் அசுரர்களாதான்ப்பா பிறக்கிறா. ஏதோ இந்த ஒரு ஜென்மால அசுரனா இருந்து அடுத்த ஜென்மால உடனே நல்ல சாத்வி ஆயிடுறான்னு நினைக்காது. அந்த ஜென்மாந்திர வாசனை அப்படியேதான் கொண்டு வருது. ஜன்ம ஜென்மமா அசுர குணங்களோடய இருந்து 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 84 லட்சம் ஜன்மாக்கள் தாண்டி ஒரு மனுஷ ஜென்மானோம். அந்த மனுஷ ஜென்மாலேயே அசுர குணங்களோடையே இருந்து 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 அப்படிப்பட்டவர்கள் மாம பிராப்யைவ கௌந்தேயா, மாம் அப்பிராப்ய கௌந்தேயா, அப்பிராப்யனை என்னை அடையவே முடியாதுன்னுதான் இந்த வரியினுடைய அர்த்தம். அதுதான் மாம் அப்பிராப்ய கௌந்தேயான்னா அதுக்கு அதுதான் அப்பிராப்ய, என்னை அடையவே முடியாதுன்னுட்டான். ஆனா இதுக்கு பாஷ்யம் என்னங்கிறத பாக்கணும். இதுக்கு வியாக்கியானம் நம்ம பாஷ்யக்காரர் அவர் உற்றுவரான்னு ஆச்சாரியன் என்னைக்கும் விட மாட்டார், கைவிடவே மாட்டார். அதுதான் ஆச்சாரியனுக்கு உண்டான பெருமை. பகவான் இங்க கைவிடுறது போல பேசினாலும் பகவான் கைவிட்டதாக இங்கேயும் இல்ல. ஆனா இந்த ஒரு வரி இப்படி சொல்லிட்டு இப்படி கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நினைச்சா கூட அதுக்குதான் நமக்கு வியாக்கியானம் என்ன சொல்றான், மாம் அப்பிராப்பிய அப்படிங்கிறதுக்கு இங்க வியாக்கியானம் தீர்க்க காலம் அப்படிங்கிற வெகு காலமாகும் பகவான் அடையறதுக்கு. அவர்களும் எங்கேயாவது ஒரு தடவை சத்சங்கத்துல போய் ஒட்டிண்டு சத்சங்கத்தினுடைய வாசனை அவர்களுக்கும் வந்து சத்சங்கத்துல ஈடுபட்டு அவர்களும் நல்ல சாத்வியாகி ஒரு வைஷ்ணவ பதத்தை அடையறதுக்கு வெகு காலம் ஆகும். வெகு காலம் ஆகிறது தான் இங்க அப்பிராப்பியைவ அப்படின்னு பகவான் சொல்றதாக இந்த பாஷ்யக்காரருடைய வியாக்கியானம் நமக்கு. மாம் அப்பிராப்பியைவ கௌந்தேயா. எந்த ஜீவனையுமே கைவிட்டதாக நம் சனாதன மதம் இல்லை. ஏன்னா மற்ற மதங்கள் மற்ற ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதை பின்பற்றினாதான் உனக்கு சொர்க்கம், இதை பின்பற்றலேனா உனக்கு நரகம், இதை பின்பற்றினாதான் உனக்கு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது.
ஆனா நம்முடைய சனாதன மதத்துலதான் எப்படின்னு பார்த்தோம்னா யாரையுமே கைவிட்டதாக இங்க சரித்திரம் இல்லை. இங்க எப்படின்னா ஒரு நாள் அவனும் திருந்துவான், அவனும் திருந்தி சத்சங்கத்துக்கு வருவான். ஏன்னா வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு நம்ம ஆழ்வார் சொன்னது போல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனும் திருந்திதான் ஆகணும். அதுதான் இங்க மாம் அப்ராப்யைவ கௌந்தேயா. இப்ப உடனே அவன் அடையல, அவ்வளவுதானே தவிர வெகு நாட்கள் ஆகலாம், தீர்க்க காலம் ஆனாலும் அவனும் ஒரு நாள் மாறுவான். மாறுற காலம் வந்தா அப்ப அவனுக்கு என்னுடைய கதி கிடைக்கும். ததோ யான்யதமாம் கதிங்கோ. அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். த்ரிவிதம் நரகஸ்நேதம் துவாரம் நாசனமாத்மனஹ காமக்ரோதஸ்ததா லோபஹ தஸ்மாத் தேத்ரயம் எது நம்ம தெய்வ குணங்கள் நமக்கு இருக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு 3 தோஷங்கள் இருக்கு. த்ரிவிதம் நரகஸ்நேதம், 3 தோஷங்கள். த்ரிவிதம், இந்த 3 தோஷங்களை நம்ம விளக்கினா கூட தெய்வ குணங்கள்ங்கிறது நமக்கு தன்னால வருமா? சரி, முதல் 3 ஸ்லோகங்கள் தான் கவரப்பட்டிருக்கு தெய்வீக குணங்கள். நான் அசுர குணங்கள் இவ்வளவு இருக்கு. இவ்வளவெல்லாம் நம்ம சிலதெல்லாம் நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அதெல்லாம் அசுர குணங்களுக்குள்ள வருது. யாருக்காவது ஒருத்தருக்கு சண்டை மூட்டி விடுறது ஏதோ ஒரு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் டைம் பாஸ் நம்ம நினைச்சுன்னு பண்ணிட்டு இருந்தது, அது அசுர குணங்கள்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அத்தகையவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள்னு வேற சொல்லியிருக்கான். அப்படி சிலதெல்லாம் நமக்கு தெரியாமலேயே அசுர குணங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தா நம்ம அதெல்லாம் மாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அத்தியாயமே. ஆனா அதுக்காக இந்த தெய்வ குணங்கள் நமக்கு எப்பதான் பின்ன வந்து சேர்றது? வெகு நாட்கள் ஆகும் போல் இருக்கே. பகுநாம் ஜென்மநாம்னு சொன்னது போல ஆயிடும் போல இருக்கே. அதனால இந்த 3 தோஷம், அந்த தோஷத்தை விளக்கிக்கோ, தெய்வ குணம் தன்னால உனக்கு வருங்கிறார். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனா. நரகத்தினுடைய துவாரங்கள் உனக்கு பூட்டப்படணும்னா 3 தோஷம். அது என்ன தோஷம்? காம குரோத ததா லோபஹா. காமத்தை விளக்கிடு, காமத்தை தயவு செஞ்சு விட்டுடுங்கிறான். காம குரோத, குரோதத்தை விடு. காம குரோதங்களை விட்டாலே பாதி நீ கடை ஏறிட்டேன்னு அர்த்தம். அடுத்தது லோபம், லோபித்தனம் இருக்கு இல்லையா? எனக்கு வேணும் வேணும் வேணும், இவ்வளவு சம்பாதிச்சாலும் போறலங்கிற அந்த ஒரு லோபித்தனம், அதையும் விட்டுடு. காம குரோத ததா லோபஹா. இந்த 3 தோஷங்களை விளக்கினாலே தன்னால தெய்வ குணம்ங்கிறது நமக்கு வந்து சேரும். 22வது ஸ்லோகம். ஏதைர் விமுக்தஹ கௌந்தேய தமோத்வாரைஸ்த்ரிபிர்நரஹ ஆசரத்யாத்மனஹ ஸ்ரேயஹ ததோ யாதி பராம் கதிங்கோ. யார் ஒருவன் இந்த 3 விஷயங்களை, இந்த 3 தோஷங்களை, முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட இந்த 3 தோஷங்களை ஏதைஹின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குதான் இந்த 3 தோஷங்களை விளக்கினாலே போரும், நரகத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக சாத்தப்பட்டுடும். இனி அவர்களும் உத்தம கதி அடைவார்கள். ததோ யாதி பராம் கதிம். என தெய்வ குணங்களை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு கலியில. அதனாலதான் பகவானே இந்த 3 தோஷங்களை விலக்கிக்கோ போறோம், அப்ப உனக்கு நரகத்தினுடைய கதவுகள் பூட்டப்படும்னு சொல்லிட்டான். நரகத்தினுடைய துவாரங்கள் உனக்கு பூட்டப்படணும்னா இந்த 3 தோஷங்கள், காம குரோத லோபம், இந்த 3 விளக்கினாலே போரும். ஆச்சரத்யாத்மன ஸ்ரேயஹ ததோ யாதி பராம் கதிம். அதுவே நல்ல கதிக்கு கொண்டு போகும். இந்த 3 விளக்கினாலே நம்மள தெய்வ குணங்களுக்கு அதுவே கொண்டு போகி நமக்கு நல்ல கதியை கொடுக்கும். அடுத்து 23, 24வது ஸ்லோகத்தோட அத்தியாயம் பூர்த்தி ஆப்போது. இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணன் நம்மளை ஜாகிரதப்படுத்துறான் இந்த 2 ஸ்லோகத்துல. 23, 24வது ஸ்லோகம். முதல்ல 23 என்னன்னு பார்க்கலாம். யசாஸ்திர விதி முத்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதியோ. எவன் ஒருவன் சாஸ்திர விதிகளை புறக்கணிச்சுட்டு மனம் போற போக்குல போறானோ,
நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு சாஸ்திரம்னு தான் உன்னை கல்பிச்சு வச்சுண்டு சாஸ்திரம் விதிச்ச விதிகளை பின்பற்றாம தன் மனம் போற போக்க எவன் அடையறானோ அவன் இந்த இகலோக சுகத்தையும் அடைய மாட்டான், பரலோக சுகத்தையும் அடைய மாட்டான். இகலோக சுகம் ந சுகம் ந பராம் கதியுகோ, இகலோகத்துல கூட அவனுக்கு நிம்மதி இருக்காது. இத்தகைய அசுர குணங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த அசுர குணங்கள்ல இருக்கிறவர்களுக்கு இகலோகத்துல நிம்மதிங்கிறது ஒண்ணு இருக்கா? தெய்வ குணம் உடையவர்களுக்கு தான், அந்த தெய்வீக குணங்கள் உடையவர்களுக்கு தான் நிம்மதிங்கிறது ஒண்ணு இருக்குமே தவிர அசுர குணம் இருக்கிறவர்களுக்கு என்ன இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஒரு கிரகத்துல போய் ஒரு சின்ன சின்ன பொருட்களை எடுத்து நம்ம ஜோபியில போட்டுட்டா கூட யாராவது பாத்துருவாளோ? இல்ல இப்ப எல்லாம் சிசிடிவி இருக்கு இல்லையா? சிசிடிவி உள்ள இருக்குமோ, நான் பாட்டு கொண்டு வந்துட்டேனே, சிசிடிவி இருக்குமோ, பாத்துருப்பாளோ யாராவது, அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்காது இல்லையா நமக்கு? அதுல இந்த அசுர குணங்களை விளக்கினாதான் சாஸ்திரத்துல நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை புறக்கணிச்சுட்டு தாம் மனம் போன போக்குல போறவர்கள் எந்த பக்குவத்தையும் எந்த சுகத்தையும் அடைய மாட்டார்கள். யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். எல்லாத்தையுமே பிரமாணமா செய்யணும். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணகான்னு சொல்லப்பட்டது. அத்தகைய பரமயோகியான கிருஷ்ணன் யாரு? சாட்சாத் பரபிரம்மம், வைகுண்டபதி, தானே சர்வம்னு இருந்த போதிலும் எத்தனை இடங்கள்ல வேதம் பிரமாணம், வியாசர் பிரமாணம், வியாசாச்சாரியால் பிரமாணம், நம் ரிஷிகள் பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம், பிரம்மசூத்திரம் பிரமாணம் அப்படின்னு எவ்வளவு பிரமாணம் காண்பிச்சு பேசினான் கிருஷ்ணன். இந்த கீதையிலேயே பார்த்திருக்கோம். மகாபாரதத்துல எவ்வளவு தடவை ராமாயணத்தை காண்பிச்சு பேசியிருக்கான் கண்ணன். அத்தகைய பிரமாணங்களை வச்சுண்டு கிருஷ்ணனே நடப்பானாகில் நம்ம அத்தகைய சாஸ்திர பிரமாணங்களை விட்டுட்டு நம்ம நடக்க முடியுமா? யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய, சாஸ்திரத்துல நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய் ஆக்னேன்றான் பகவான். செய்யணும் நம்ம. அதனால நம்மளை ஜாக்கிரதைப்படுத்துறான் பகவான். அப்படி நீ செய்யாத போனால், ஓ மனம் போன போக்குக்கு நீ போனால், வர்த்ததே காமகாரதா, ஏன் காமகாரதா, ஏன் மனம் போக்குல போன போக்குலதான் நான் போவேன் நீ போனா, ந சுகம் ந பராம் கதிம், உனக்கு இங்கேயும் சுகம் இருக்காது, பரமகதியும் உனக்கு அடையாது. 24வது ஸ்லோகம். இது முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தை விடவே இன்னும் சிரேஷ்டமா இருக்கு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யாகார்ய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தௌ கர்ம கர்த்துமிஹார்ஹசி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. எதுவா இருந்தாலும் சாஸ்திரத்துல பிரமாணம் சொல்லிருக்கணும். அதைத்தான் நாம் செய்யணுமே தவிர சாஸ்திரத்துல எது பிரமாணமா சொல்லப்படலையோ அதெல்லாம் நம்மளா ஒரு இஷ்டத்துக்கு நமக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் ஒண்ணு நம்ம கல்டிவேட் பண்ணி வச்சுட்டு இதுதான் என்னுடைய விதி, இதுதான் என்னுடைய வேதம் அப்படின்னு. என்னது உன்னுடைய வேதம்? எது என்னுடைய வேதம்? வேதம்ங்கிறது நான் எழுதி வச்சிருக்கேன், இது நான் எழுதின வேதம். ஒரு நாஸ்திகன் கூட இது நாஸ்திக வேதம்னு ஒண்ணு சொல்லுவான். நான் எழுதின வேதம் எழுதியிருக்குன்னாலே புரியலையா அது வேதம் இல்லைன்னு? வேதம்ங்கிறது எழுதப்பட்டதா என்ன? விராட் புருஷனுடைய ஞானமே வேதம், ஞானஸ்வரூபன்னு தானே அவனை சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய அவனுடைய ஞானமே, பகவானுடைய அறிவே வேதம்ங்கிறச்சே வேதத்தை யாரு எழுதினா? வேதம்ங்கிறது சிருஷ்டிக்கப்பட்டதை தவிர அது என்ன எழுதினதா என்ன? ஆனா தனக்கு இஷ்டப்படி தானே ஒருவன் இது என் வேதம், ஒன் வேதம், என் வேதம், ஒன் வேதம்னு எழுதி வச்சுட்டு இதுதான் என்னுடைய ஐடியாலஜி, இதுதான் என்னுடைய பிரின்சிபல்ஸ்னு சாஸ்திர விருத்தமாக நம்ம எதுவும் நடக்கக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, சாஸ்திரத்தை பிரமாணமா எடுத்துக்கோங்கிறான். சாஸ்திரத்தை பிரமாணமா எடுத்துட்டு உன்னுடைய காரிய கிரமங்களை நீ செய். காரியம் அவஸ்திதோ, எதுவா இருந்தாலும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கணும். அதுதான் பிரமாணம். பிராயஷ்சித்தம் கூட சில பேர்கள் ஏதோ பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு சரியா ரியலைசேஷன் ஒண்ணு வந்துடுது. ரியலைசேஷன் ஒண்ணு வந்த உடனே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டோமே, அதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறேன், நம்மளே நன்ன போட்டு ஓங்கி அடிச்சுப்போம். ஒரு அடி செவிட்டால எடுத்து நம்மளே ஒரு 10 அடி அடிச்சுப்போம். நன்ன போய் படார்னு செவுத்துல முட்டிப்போம். சில பேர்கள் பண்றான் இல்லையா, கோவிலுக்கு வந்தாலே அப்படியே படார்னு கண்ணத்துல போட்டுப்பான். அது எதுக்கு அப்படி போட்டுக்கிறான்னு தெரியல. அப்படியே பட்டார் பகவான் என்ன சொன்னானா, என்ன படார்னு கண்ணத்துல போட்டுக்கோன்னு. அப்படி தனக்குத்தானே இதெல்லாம் ஒரு ஆத்ம தண்டனை. இப்படி ஆத்ம தண்டனை கொடுத்துன்றதுனால உன்னுடைய பாபம் விலகும் நீ நினைச்சி ஆகில், படார்னு கண்ணத்துல போட்டுண்டு என் பாபம் எல்லாம் விலகிருத்துன்னு நீ நினைச்சேன்னா அதுக்கெல்லாம்
சாஸ்திர பிரமாணம் இல்ல. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா காரிய வியவஸ்திதௌ. சாஸ்திரத்துல பண்ண பாவத்துக்கு நீ உன்னை ஆத்ம தண்டனை கொடுத்துக்கோ, அதுதான் பிரமாணம் எந்த சாஸ்திரமும் சொல்லல. சாஸ்திர பிரமாணத்தினால நம்ம செய்யணும் எதுவா இருந்தாலும். சில பேர்களுடைய பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குன்னா, நல்ல ஒரு கட்டும் கல்லுல சில மதங்கள் அப்படி சொல்ற பௌத்த ஜெயின மதங்கள் சிலது எடுத்துட்டோம்னா, அவர்கள் சில விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கிறா, கொடூரமான விரதங்கள்லாம் அனுஷ்டிப்பா, என்னுடைய பாவங்கள் போகணும் அப்படின்னு. இந்த மாதிரி கொடூரமான விரதங்கள் அனுஷ்டிச்சா உன் பாவம் போகும்னு எந்த சாஸ்திர பிரமாணமும் அதுக்கு இல்லை. அப்படி பார்த்தோம்னா பகவான் உன்னால முடியறது நீ செய்யறப்போ அப்படின்ட்டு போயிடுவான் பகவான். சாஸ்திர பிரமாணமா இருக்கணும் பிராயஷ்சித்தம் கூட. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம செய்யணும். நல்ல ஒரு கடுங்கல்லுல நல்ல உச்சி வெயில்ல 12 மணி சுமாருக்கு நல்ல உச்சியில அடிக்கும் பாருங்க வெயில், பாலை நிலத்துல, அந்த பாலை நிலத்துல ஒரு நல்ல கருங்கல்லுல போய் படுத்துருவான். இப்படி போய் படுத்துட்டான்னா என்னன்னா, அந்த சூட்டுல அந்த உஷ்ணத்துல தன்னுடைய பாபம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்புறார்கள். அப்படி நம்பினா அதுக்கு சாஸ்திரம், எந்த சாஸ்திரம் பிரமாணம் அதுக்கு? எங்க சொல்லியிருக்கு? எந்த ஸ்மிருதி, எந்த ஸ்ருதி, எங்க பிரமாணம் அதுக்கு? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. யாரையும் தாக்கிலாம் இங்க பேசல. இந்த சாஸ்திர பிரமாணத்து வழியா செய்யணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். யாரையும் தாக்கிலாம் பேசல. அந்த மாதிரி செஞ்சின்றதுனால சாஸ்திர பிரமாண விருத்தமாகவும் நம்ம நடந்துன்றதாக ஆகும். படுத்துன்ற சிரமமும் வரும். படுத்துன்ற சிரமமும் நமக்கு சரீரத்துக்கு வந்து சேரும். அப்படி படுத்துன்றதுனால நம்ம கருங்கல்ல போய் படுத்துன்றதுனால நம்ம பாவம் நிவர்த்தி எல்லாம் ஆகாது. இல்ல படார்னு கன்னத்துல போட்டுன்றதுனால நிவர்த்தி எல்லாம் ஆயிடாது. போட்டுன்றதுனுடைய வலி வேணா மிஞ்சும், அவ்வளவுதானே தவிர அதனால பாவம் போயிடுத்துலாம் இல்ல. அதுக்கு சாஸ்திர பிரமாணம்ங்கிறது ஒண்ணு இருக்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. சரி, நான் பாவத்தை எப்படிதான் விளக்கிக்கிறது? என்னதான் சாஸ்திர பிரமாணம்னா, ஆச்சாரியன் திருவடியை போய் பிடிப்போம், அதுதான் சாஸ்திர பிரமாணம். நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது அதுதான். பாபம் பண்ணிட்டேன்னு தெரியறது இல்லையா? ஒரு குரு, உனக்கு குரு யாரு, உன் ஆச்சாரியன் யாரு, தேடி போறோம். இத்தனை நாட்கள் பண்ணிட்ட இல்லையா பாவம், போ. அந்த ஆச்சாரியனுடைய திருவடியை போய் நல்ல கெட்டியா பிடிப்போம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. இது எவ்வளவு சுலபமா இருக்கு. அதை விட்டுட்டு நான் சவிட்டால் அடிச்சுக்கிறேன், கன்னத்துல போட்டுக்கிறேன், எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன், வெயில்ல போய் உழல்றேன், இது கிடையாது சாஸ்திரம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா காரிய வியவஸ்திதௌ. அந்த காரியங்கள் நம்ம பண்றதுக்கு சாஸ்திர பிரமாணத்தோட பண்ணணும். அந்த சாஸ்திரம் பிரமாணமா இருக்கிறது நம் சனாதன மதம், வைதீக மதம். அதனால இந்த வைதீக மதத்துல இருந்து நம்ம சாஸ்திரங்களை பிரமாணமா எடுத்துட்டு வேற துர்மார்க்கத்துல போய், வேற எப்படியோ போய், நாஸ்திகனா போய், இல்ல நான் வேற எங்கேயோ வேற மார்க்கத்தை நோக்கி போறேன்னு சொல்றவர்களை பத்தி பேச்சு இல்லை. அவர்கள்லாம் இங்க வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்ப இங்கே இருக்கிறவர்கள், இந்த கீதை கேட்கிறவர்கள், கீதை புரிஞ்சுட்டு இருக்கிறவர்கள் எது செஞ்சாலும் சாஸ்திர பிரமாணத்தோட செய்யணும். சாஸ்திர பிரமாணம் இருந்தாதான் நாம் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதுவே நமக்கு மோட்ச சாதனமாக ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த 16வது அத்தியாயம் கடைசியில ஜாக்கிரதைப்படுத்தி முடிக்கிறான் பகவான். அசுர குணங்கள் வந்துட போறது, ஜாக்கிரதை. அசுர குணங்களோட இருக்காத, இருந்தாலும் திருந்தி உடனேயே கன்னத்துல அடிச்சுக்காத, போய் ஒரு ஆச்சாரியின் ஆசிரி, அதுதான் சாஸ்திர பிரமாணம் அப்படின்னு சொல்லி தெய்வ குணங்கள், அசுர குணங்கள், தெய்வ சம்பத்து, அசுர சம்பத்து, இத்தகைய குணங்கள் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதாக இந்த அத்தியாயம் ரொம்ப அழகா பகவான் முடிக்கிறான். நாமும் 16வது அத்தியாயத்தோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. இதோட 16வது அத்தியாயம் பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த 17வது அத்தியாயம் நாளைக்கு தொடங்கும். அடி.